உனக்கு வழி தெரியலையா? சியாமளாவுக்கு அன்று ஆபீஸ் விடுமுறை. தன் அறையில் உட்கார்ந்து நாவல் படித்துக் கொண்டிருந்த சுவாரஸ்யத்தில் அவளுடைய பிள்ளை முரளி அறைக்கு வெளியே நழுவியதை அவள் கவனிக்கவில்லை. ஹாலில் அவளுடைய அண்ணன் பாலுவும் அவன் மனைவி கௌரியும் தங்கள் குழந்தை பாபுவுடன் உற்சாகமாக கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தனர். உரத்த குரலில் அவர்கள் சிரித்தது அடிக்கடி ஒலித்துக் கொண்டிருந்தது. நானும் யானை யாரணும் அம்மா, என்னை ஏத்திக்கோ என்று முரளியின் குரல் கேட்டதும் சியாமளா அதிர்ச்சியுடன் எழுந்தாள். அறையின் 2 கதவுகளுமே சற்று ஒருக்களித்து மூடப்பட்டிருந்ததால் ஏற்பட்ட இடைவெளியின் வழியாக சியாமளா கவனித்தாள். பாலு தன் வாட்ட சாட்டமான உடம்பை சிரமத்துடன் வளைத்து பாபுவை முதுகில் ஏற்றிக்கொண்டு யானை மாதிரி அசைந்து முழங்கால்களால் தவழ்ந்தான். கௌரி அதை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். பாலு மனைவியின் முகத்தை சங்கடத்துடன் பார்த்தான். பாபு, இறங்குப்பா கண்ணு, அப்பாவுக்கு முதுகு வலிக்கிறது என்று கூறி அவனை மெல்ல இறக்கி விட்டான். அவனால் முடிந்தது அந்த ஆட்டத்துக்கே முற்றுப்புள்ளி வைத்து பிரச்சனையை வளர்த்தாமல் தீர்ப்பதுதான். கௌரியின் முகம் ஜிவ்வென்று சிவந்தது. சேச்ச, வர வர நம்ம வீட்லயே நமக்கு சுதந்திரம் இல்லாம போச்சு. புருஷன் மனைவிதான் இளமரவு காய்மரவுன்னு பயந்துண்டு பழக வேண்டியிருக்குன்னா நம்ம குழந்தை கூட சொந்தமா அப்பான்னு உறவு கொண்டாட முடியலையே. என்னைக்கோ ஒரு நாள் வீட்டுல இருக்கார், தான் குழந்தைய அபூர்வமா கொஞ்சுறார், அதுக்கு கூட ஒரு போட்டியா? சியாமளா ஹாலுக்கு வேகமாக வந்து முரளியை தரதரவென அழைத்து இழுத்து வந்தாள். அவள் கணவனுடன் மனத்தாங்கல் கொண்டு பிறந்த வீட்டுக்கு வந்திருப்பவள்தான். ஆனாலும் சொந்த அண்ணன் தன் மனைவியுடன் பழகுவதைக் கண்டு பொறாமைப்படும் அளவுக்கு நாகரிகம் தெரியாதவளா? படித்து பட்டம் பெற்று பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றில் கை நிறைய சம்பளம் வாங்கும் அவள் இவ்வளவு தரக்குறைவான சொற்களை கேட்கும் நிலையில் கொண்டு வந்து நிறுத்தின விதியை அவள் பொறுமையுடன் தாங்கிக் கொள்வாள். ஆனால் முரளிக்கு ஏன் இந்த தலைவிதி? அம்மா, அப்பாட்ட எப்போமா அழிச்சுன்னு போற? முரளியின் கேள்வியினால் அதிர்ச்சி அடைந்த சியாமளா அங்கே மாட்டியிருந்த கேலண்டரை பார்த்தாள். அவள் சங்கரை பிரிந்து வந்து சரியாக 3 மாதமும் 1 வாரமும் ஆகின்றன. இதுவரையில் அவனிடமிருந்து கடிதமோ டெலிபோனோ எதுவும் வரவில்லை. குழந்தைக்கு அப்பா நினைவு வந்தது நியாயம்தானே? அவளுடைய மன்னி கௌரி ஆரம்பத்தில் அன்புடன் தான் அவளிடம் பழகினாள். கொஞ்ச நாளில் கோபம் குறைந்து சியாமளா தன் வீட்டுக்கு போய்விடுவாள், சங்கராவது மனைவியை சமாதானப்படுத்தி அழைத்து போவான் என்று கருதினாள். அவளது நம்பிக்கை பொய்த்துவிட்டது. அதனால் வார்த்தைகளினால் சியாமளாவை வாட்டி வதைக்கிறாள். போன வாரமும் இப்படித்தான் ஒரு அதிர்ச்சி அவளுக்கு கிடைத்தது. அன்று இரவு பாலு தன் அறையில் தூங்கிய பிறகும் சியாமளா ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். தற்செயலாக வராந்தாவின் அருகில் இருந்த சாளரத்தின் பக்கத்தில் வந்த அவள் வராந்தாவின் இருளை கிழித்துக் கொண்டு கௌரியின் முணுமுணுக்கும் குரல் கேட்டதும் திகைப்புடன் நின்றாள். சமையலில் உதவி செய்வதற்காக சீதா என்ற 15 வயது பெண் வீட்டோடு தங்கி இருந்தாள். அவளிடம் கௌரி சொன்னாள், சீதா, சியாமளா அவ அறைக்கு படுக்க போயிட்டாளா பாரு, நான் படுத்துக்க போனோம். அவ எதிரில போக கூட எனக்கு பிடிக்கல. சியாமளா டிவியை நிறுத்திவிட்டு தன் அறைக்கு போய் கதவை தாழிட்டு கொண்டாள். அதிலிருந்து அவள் கூடிய வரையில் தன் அறையை விட்டு வெளியே வருவதில்லை. அன்றைய சம்பவத்தை விட இன்று முரளிக்கு ஏற்பட்ட அவலம்தான் அவளது நெஞ்சத்தை தீயாக தகித்தது. முரளியுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறி வேறு இடம் பார்த்து கொண்டு விடுவது என்று முடிவு செய்தாள். மறுநாள் ஆபீஸில் இடைவேளை உணவு நேரத்தில் அவளுடைய நெருங்கிய தோழி நித்யாவுடன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் முடிவை கூறினாள். நித்யா லேசாக சிரித்தாள். சியாமளா, இந்த முடிவுதான் எடுக்க முடியும். நீ சட்டைக்கு பட்டன் தைத்து வச்சுக்காதது உன் தவறா இருந்தப்பவும், உன் கணவர் அதை சுட்டி காட்டி 2 வார்த்தை அதிகமா பேசினதுக்காக ரோஷத்தோட அண்ணன் வீட்டுக்கு வந்த நீ கேவலம் மன்னி செய்யற அவமதிப்புகளை பொறுக்க முடியாதது உனக்கு முடியாதுதான். நித்யா, அவர் திட்டினது மட்டும் இல்ல, என் முகத்துல அந்த சட்டைய விட்டெறிஞ்சார். வேலைக்காரி கூட இந்த காலத்துல பொறுத்துக்க மாட்டா. அவருக்கு சமமா கை நிறைய புது நோட்டா பணத்தை ஒவ்வொரு மாசமும் நான் கொண்டு வரலையா? அந்த தைரியத்தினால்தானே அவரு ஸ்கூட்டர் வாங்கினார். இத்தனைக்கும் வீட்டு நிர்வாகம், முரளி படிப்பு விஷயம் இத்தனையும் அவர் காதுல போடாம நானே கவனிச்சுக்கிறேன். என் மாமியாருக்கும் ஆபீஸ் நேரம் போக மீதி நேரங்கள்ல உதவி செய்யறேன். நீ என்ன வெட்டி முறிக்கிறன்னு அவர் எப்படி என்ன கேட்கலாம்? சாமி, உன்னை மறந்துட்டு பேசுற. உலகத்துல நீ ஒருத்தி மட்டுமா வேலைக்கு போற? பெண்களுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? புருஷனுடைய ஒவ்வொரு தேவையிலையும் அவளோட முத்திர அன்பா பதியணும். அவ இல்லாட்டா தான் இல்லைன்ற உணர்வை கணவனுடைய மனசுல பதிய வைக்கணும். பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் தற்காலத்துல பொருளாதார சிக்கலை சுலபமா சமாளிக்கத்தான். என் விஷயத்தையே சொல்றேன். என் கணவரோட தேவைகளை பூர்த்தி செய்யறதான் என் முதல் கடமையா நினைக்கிறேன். அவர் பெருந்தன்மையோட என்னை வேலைக்கு அனுப்புறதா நினைக்கிறேனே தவிர என்னுடைய பெருமையா அதை நான் நினைக்கல. அதனால ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்களுக்குள்ள இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. அவர் வேலையை ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தினார். அதனால அவரை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன். ஆனா முரளியை அவனுடைய அப்பாட்ட இருந்து பிரிக்க உனக்கு உரிமை இல்ல. 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்குற காரு
வீட்டுக்கு வெளிப்புறம் தான் நிக்க முடியும். 100 150 கொடுத்து வாங்குற செருப்பு வீட்டு நடைய தாண்டி உள்ள வர முடியாது. வெறும் 10 பைசாவுக்கு வாங்குற கற்பூரம் பூஜை அறையில சுவாமிக்கு அருகில இடத்த பிடிக்கிறது இல்லாம இறைவனுக்கு அர்ப்பணம் ஆறுது. அதன் தூய்மை மனமா மாறி வீடெல்லாம் நிறையிறது. ஒரு பொன் ஒருத்தனுக்கு மனைவியா மாறும்போது அவ கற்பூரத்தின் உயர்வை அடையறா. நான் கற்பூரமா இல்லைன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல சாமி. கற்பூரம் நடையில விழுந்திருக்கு. அது வீதியில தள்ளப்படுறதுக்குள்ள மறுபடியும் அதை பூஜையில வச்சு முயற்சி பண்ணணும். இங்கதான் பூஜை அறையே பூட்டி கிடக்குறது. பைத்தியம். சின்ன விஷயத்துக்கு அர்த்தம் இல்லாம நீ கோச்சின்னு வந்துட்டு சங்கர் வந்து உன்னை சமாதானப்படுத்தி அழிச்சுன்னு போகணும்னு எதிர்பார்க்கறியே. அவர் எந்த தப்பும் செய்யலையே. சியாமளா மௌனமாக எழுந்தாள். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு மாலையில் சியாமளா ஆபீஸில் இருந்து திரும்பி வரும்போது கௌரியும் பாலுவும் வீட்டு வாசலில் கவலையும் பரபரப்புமாக நிற்பதை கவனித்தாள். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களும் அவர்கள் 2 பேரையும் சுற்றி நின்றனர். சியாமளா கவலையுடன் விரைந்தாள். பாலு கூறினான், சியாமளா, முரளிய காணும்மா. பள்ளிக்கூடத்துல இருந்து அப்பவே புறப்பட்டுட்டானா. கௌரி உடனே புரிந்து கொட்ட ஆரம்பித்து விட்டாள். அவாவா ஒழுங்கா தங்க சொந்த இடத்துல இருந்திருந்தா இந்த அனாவசிய தலைவலி எங்களுக்கு வந்திருக்குமா? அத்தனை பார்வைகளும் அவளை முள்ளாய் குத்தி எடுக்க சியாமளா உள்ளே விரைந்தாள். கூடத்தில் இருந்த சோஃபாவில் குப்புற விழுந்தாள். அரை நினைவுடன் முரளி முரளி என்று அரற்றிக் கொண்டிருந்தாள். அவள் சங்கரின் முகத்தில் எப்படி விழிப்பாள்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அகப்படுவானா? அண்ணா கொடுத்திருப்பானா? இல்லை இவள் வந்து கொடுக்கட்டும் என்று இருக்கிறானா? டெலிபோன் அடித்தது. பாலு விரைவுடன் வந்து எடுத்தான். எதிர்முனையில் பேசப்படுவதை மௌனமாக கேட்டான். சியாமி எந்திரு, உன் புருஷன் பேசுறான் என்று கூறிவிட்டு தனக்கு சம்பந்தப்படாத விஷயம் போல் கௌரி பின்தொடர தன் அறைக்கு சென்று விட்டான். சியாமளா நடுங்கினாள். முரளி விஷயத்தை சங்கரிடம் எப்படி அவள் சொல்லுவாள்? அண்ணாவும் இவளை விட்டு கொடுத்து விட்டானே. அவனே பக்குவமாக சொல்லியிருக்கலாமே. அவள் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ என்று குரல் நடுங்க கூறினாள். சியாமி, நான் சங்கர் தான் பேசுறேன். பக்கத்து கடையில இருந்து பேசுறேன். கொஞ்சம் லைன்ல இரு. அடுத்த நிமிடம் அம்மா என்று முரளியின் குரல் கேட்டதும் சியாமளா அழுது விட்டாள். முரளி, அம்மாட்ட சொல்லாம இப்படி போலாமா? அப்பாவும் நானும் யானை விளையாட்டு விளையாடணுமா? நீயும் இங்க வந்துடுமா? சியாமளா துக்கம் நெஞ்சை அடைக்க கூறினாள். எனக்கு தான் வழி தெரியல. உனக்கு வழி தெரியலையா? ரொம்ப ஈஸிமா. பஸ்ல ஏறி டெர்மினஸ்ல இறங்கு. நேரா கொஞ்ச தூரம் நடந்தா பக்கத்துல காப்பி பொடி கடை இருக்கும். அதுக்கும் பக்கத்து ரோட்ல திரும்பினா 4வது வீடு நம்ம வீடுதான். நான் வாசல்ல நிக்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு வீடு அடையாளம் தெரியும். சங்கர் உரத்த குரலில் சிரித்தது போனில் நன்றாக கேட்டது. சியாமளா புன்னகை புரிந்தாள். சங்கர் மீண்டும் பேசினான். சியாமி, அம்மா கவலைப்படுவாளே. நீ இப்படி சொல்லாம வந்துட்டியேன்னு முரளிய திட்டின. அது போட்டும் நீ கவலைப்படாத. முரளிய நானே ஜாக்கிரதையா அங்க கொண்டு வந்து விடுறேன். வேண்டாம், நானே அங்க வரேன். முரளிய அழைச்சிட்டு போகவா? இல்ல. அதற்கு மேல் பேச முடியாமல் திணறினாள். அம்மா, உனக்கு வழி தெரியலையா? அசடே, நீ வராத. நானே உன்னை வந்து அழைச்சுன்னு போறேன். உன் மண்ணி எதிரில அதான் உனக்கு மதிப்பு. முரளி ஏதாவது சொல்லி இருப்பானோ என்று சியாமளா நினைத்தாள். வந்து இனிமே ஒரு விஷயமும் நமக்குள்ள இப்படிலாம். சங்கர் சிரித்தான். போன்ல எதுக்கு? இங்க நீ வந்த அப்புறம் ஒரு அக்ரிமெண்டே போட்டுக்கலாம். நீங்க எப்ப வரீங்க? போனை வச்சுட்டு தானே வர முடியும். போனின் தொடர்புடன் கூடவே தன் நெஞ்சில் இருந்த சுமைகளையும் சியாமளா துண்டித்து இறக்கினாள். பெண்ணாக பிறந்தால் போதும். குழம்புக்கும் ரசத்துக்கும் கடுக தாளித்து கொற்றதன் மூலம் அன்றைய தினம் அவள் செய்த சமையலுக்கு முடிவுரை கூறாமல் கூறிக்கொண்டிருந்த வஞ்சுளா குளியலறை பக்கத்திலிருந்து ஒரே அலறலும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் சத்தமும் கேட்கவே அவசரமாக தன் கையில் இருந்த கரண்டியுடன் அங்கே ஓடினாள். அவளுடைய கடைசி 2 பிள்ளைகளும் குளிப்பதற்காக இடத்தை பிடித்துக் கொள்ள சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். யார் முன்னே கை நீட்டி அடித்தது என்ற அவள் விசாரணை செய்வாளா, அல்லது யார் முன்னே குளிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குவாளா? 2 பேருமே குளித்தாக வேண்டும். அப்போதுதான் இருவருக்கும் சாதம் போட்டுவிட்டு அவள் ஆபீஸுக்கு போக முடியும். இருவரில் ஒருவர் விட்டு கொடுத்தால் கூட இத்தனை நேரம் குளித்திருக்கலாம். அம்மா! சாப்பாட்டு கூடத்திலிருந்து அவளுடைய மூத்த மகன் ரவி உரக்க கத்தினான். குளியலற சண்டை எப்படியோ தொலையட்டும் என்று அவள் சாப்பாட்டு கூடத்தின் பக்கம் ஓடினாள். மேல்நிலை வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் அவன் சிறிதும் பொறுமை இல்லாதவன். பரிமாறுகிறவர்களுக்கு வேண்டும் வேண்டாம் என்று கூட சொல்லாமல் தட்டில் விழுந்ததை ருசித்து சாப்பிடாமல் ஒரு கையில் கதை புத்தகமும் அதை படித்துக் கொண்டே இன்னொரு கையினால் சாப்பிடுவதுமாக இருந்தால் எப்படி உணவு உடம்பில் ஒட்டும்? அந்த வீட்டு குழந்தைகள் மூவருக்குமே இந்த பழக்கம். வஞ்சுளா எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அந்த வழக்கத்தை அவளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவள் சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து இவர்களுடைய இந்த வழக்கம் இவளுக்கு உபத்திரவமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆபீஸுக்கு நேரம் கழித்து போக வேண்டியிருக்கிறது. ரவி,
நான் என் வேலையை விட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏம்மா வேலைக்கு போறது கஷ்டமா இருக்கா? பாவம், ஓய்வு பெற காலத்துல உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நீ என்ன செய்வ என்று கண்களை சிமிட்டியபடி கூறினான். மஞ்சுளாவுக்கு அவன் தன்னை கேலி செய்ததின் காரணம் புரிந்தது. 35 வயது கடந்து அவள் வேலைக்கு போக நேர்ந்துள்ளது. அவனுக்கு பரிகாசமாக இருக்கிறது. போக்கிரி கழுதை. அவள் யாருக்காக இந்த வயதில் வேலைக்கு போகிறாள் என்பதை மறந்து இப்படி பேசுகிறான். அவளுடைய பார்வை கூடத்தின் பக்கம் சென்றது. அவளுடைய கணவன் வரதன் ஒரு சோஃபாவில் சாய்ந்தபடி ஏதோ புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். இவர்கள் சாப்பிட்டு முடிந்து டிஃபன் பாக்ஸில் பிற்பகல் உணவையும் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு நிதானமாக சோம்பல் முறித்துக் கொண்டு எழுந்திருந்து குளிக்கப் போவான். மஞ்சுளா தலையை சீவி புடவையை மாற்றிக்கொண்டு பவுடரை லேசாக பூசிக்கொண்டு ஏதோ கரைத்து சாப்பிட்டு விட்டு ஆபீஸுக்கு போக தயாராக காத்திருப்பாள். இவர்கள் ஒத்துழைப்பு இல்லாததால் நேரமாகிவிட்ட பரபரப்பில் தான் சாப்பிடும் நேரத்தை சுருக்கி விடுவாள். சாப்பாட்டு மேஜையில் தட்டு போட்டு கொண்டு உட்கார்ந்து கொள்ளும் அவள் கணவன் வரதன், அதுக்குள்ள ஆபீஸ்க்கு புறப்பட்டியே என்று கேட்பான். 9:30க்கு ஆபீஸ் என்றால் 9:20க்கு அவள் புறப்பட்டால் பஸ்ஸை பிடித்து அவள் சேருவது எப்போது? ஊருக்கும் வெளிப்புறமாக நகர எல்லையை கடந்து இருக்கும் அந்த ஆபீஸுக்கு பஸ் பயணமே 35 நிமிடங்கள் ஆகின்றன. அதற்குள் புறப்பட்டு விட்டாயா என்றால் என்ன பொருள்? எனக்கு சாதம் போடாம போறையே என்று கேட்காமல் கேட்கிறான். சாப்பாட்டு மேஜையில் வைத்திருப்பதை அவனே போட்டுக்கொண்டு சாப்பிடுவது அவ்வளவு சிரமம் அல்ல. ஆனால் என் வரையில் எந்த குறையும் வைக்காமல் நீ வேலைக்கு போறத நான் தடுக்கல என்கிற ரீதியில் தானே அவள் வேலைக்கு போன நாட்களில் இருந்து நடந்து கொள்கிறான். மஞ்சுளா ரவியிடம் நயமான குரலில் கூறினாள். ரவி, என் கஷ்டம் எனக்கு பெருசு இல்லடா. ஆனாலும் வேலைக்கு வர ஒப்புட்டா அந்த ஆபீஸ் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கா இருக்கணுமா வேண்டாமா? நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சாதான் எனக்கு வேலைக்கு போக சௌரியமா இருக்கும். நாங்க எப்படி ஒத்துழைக்கணுங்கிற? சமையலை எங்களையே செய்ய சொல்றியா? அதற்குள் குளியலறை வாதி பிரதிவாதிகளுள் ஒருவன் வந்து சேர்ந்தான். உடலை அவன் இன்னும் துளைத்துக் கொள்ளவில்லை. அவனுடைய ஒரு தோளில் ஈரத்துண்டு தொங்கியது. மற்றொரு தோளில் ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டை தொங்கியது. சாப்பிடும் தட்டை ஒரு கையில் எடுத்துக்கொண்டே இன்னும் ஒரு கையால் பேண்ட் பட்டனை போட்டுக் கொண்டிருந்தான். டே சுரேஷ், ஈரம் போக நன்னா தொலைச்சுண்டு ட்ரெஸ்ஸையும் அழகா மாட்டிண்டு அப்புறம் சாப்பிட உட்காரு. அதுக்குள்ள சுந்தரம் வந்துடுவான். அந்த யானை குளிச்சுட்டு வர வரையிலும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீ சாதம் போட்டுடுமா. போடா காக்கா, காக்கா குழி. குளியரலையிலிருந்து வந்த குரலுக்கு உரியவன் சுந்தர். அதற்குள் சாப்பாட்டு மேஜையில் கதை புத்தக சண்டை. அடக்கடவுளே! மஞ்சுளா தலையை உப்பித்துக் கொண்டாள். அந்த சமயத்தில் தான் அவளுக்கு எப்படியோ அது நினைவுக்கு வந்தது. அன்று அவள் வீட்டுக்கு புறப்படும் சமயம் பத்மாவதி அம்மாள் அவளை கூப்பிட்டு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்றும் அவசரமாக அன்றைய தபாலில் சேர்க்க வேண்டும் என்றும் சொன்னாள். உண்மையாகவே அந்த கடிதத்தின் வாசகமும் அப்படித்தான் இருந்தது. டைப் அடித்து கையெழுத்தும் வாங்கி கவரில் வைத்து ஒட்டியவள் தபால்களை வைக்கும் ட்ரேயில் வைக்க மறந்து விட்டாள். அதற்குள் வேலைக்காரன் தபால்களை எடுத்து போகும்போது அந்த கவர் அதில் இல்லாததால் அன்றைய தபாலில் அது சேர்ந்திருக்காது. சுரேஷ் தட்டை மேஜையில் தட்டி சத்தம் செய்த பிறகே அவள் தன் நினைவுக்கு வந்தாள். என்னமா அது, எங்களுக்கு நேரமாச்சுன்னா நீ எதையோ நினைச்சு உட்கார்ந்திருக்கியே. கூடத்திலிருந்து வரதனின் குரல் கேலியுடன் ஒலித்தது. உங்க அம்மா எதை நினைப்பா? ஆபீஸ தான் நினைச்சுட்டு இருப்பா. அந்த ஆபீஸையே அவதான் தாங்குற மாதிரி அவளுக்கு எண்ணம். அதற்குள் ரவி தான் பார்த்து கொண்டிருந்த புத்தகத்தை விட்டுவிட்டு கூடத்தில் இருந்த தந்தையிடம் அங்கிருந்தபடியே உரத்த குரலில் கேட்டான். அப்பா, கணபதி மாமா உங்களை ஏதோ விளம்பர கம்பெனிக்கு அழைச்சுன்னு போறதா நேத்திக்கு சொன்னாரே, நீங்க தயாராகலையா? மஞ்சுளாவுக்கு வியப்பு ஏற்பட்டது. அவசரமாக குழந்தைகளுக்கு பரிமாறிவிட்டு கூடத்துக்கு சென்றாள். ரவி ஏதோ சொல்றானே, நிஜம்மாவா? என்கிட்ட சொல்லலையே நீங்க? அவன் அலட்சியமாக தோள்களை குலுக்கினான். நான் அந்த வேலைக்கு போறதா இருந்தா தானே உன்கிட்ட சொல்லணும். அது எனக்கு ஏற்ற வேலையே இல்லையே. சம்பளமும் ரொம்ப குறைவு. என் திறமைக்கு 4 இலக்கத்துல சம்பளம் கிடைச்சாதான் போவேன். இந்த மாதிரி வேலைக்கு போறதை விட டிராயிங் மாஸ்டர் வேலைக்கு போலாம். ஒண்ணுமே இல்லாததுக்கு வந்த வரையில லாபம்னு உங்களுக்கு தோணலையா? அவன் கோபத்துடன் அவளை முறைத்து பார்த்தான். ஒண்ணுமே இல்லாம போயிடலையே, இப்ப நம்ம குடும்பம் நடுத்தருவிலையா நிக்கிறது? மஞ்சுளா வாயை திறக்காமல் உள்ளே சென்று விட்டாள். அங்கே பிள்ளைகள் மூவரும் வழக்கம் போல் புத்தகத்தில் கண்ணும் தட்டில் கையுமாக உட்கார்ந்திருந்தனர். சீக்கிரம் ஆட்டுண்டா என்று அவர்கள் மேல் எரிந்து விழுந்தாள். இன்னும் அதிகமாக திட்டினால் எவனாவது ஒருவன் பாதி சாப்பாட்டிலேயே ரோஷத்துடன் எழுந்து போய்விடுவான். அப்புறம் முதலுக்கே மோசமாகிவிடும். தனக்கு இந்த வேலை கிடைத்திராவிட்டால் இந்த குடும்பத்தின் கதி என்ன என்று நினைத்த மஞ்சுளாவின் உடல் நடுங்கியது. தனக்கு வேலை கிடைத்த சூழ்நிலையை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாள். வரதன் ஓவியம் வரைவதில் நிபுணன். ஒரு பிரபல பத்திரிகையில் நிரந்தர ஓவியனாக இருந்து ஆயிரக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருந்தவன். ஒரு சின்ன விஷயத்துக்காக பத்திரிகை ஆசிரியரிடம் விரோதித்துக் கொண்டு
ரோஷத்துடன் வேலையை உதறிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டான். மஞ்சுளா திருமணமானதும் வேலையை விட்டுவிட்டாள். குடும்ப தலைவியாக 3 குழந்தைகள் கொண்ட தன் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருந்தவள் வரதன் வேலையை உதறியதும் அதிர்ச்சி அடைந்தாள். நர்மதா பக்கத்து வீட்டுக்காரி, அவளுடன் நெருங்கி பழகியவள். இப்போது அவள் கணவருக்கு வடக்கே மாற்றல் ஆகிவிடவே எங்கோ வடகோடியில் குழந்தைகளுடன் இருக்கிறாள். எப்போதாவது கடிதம் எழுதுகிறாள். அந்த நர்மதாவின் அத்தைதான் பத்மாவதி அம்மாள். அவளுடைய நிர்வாகத்தில் ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது. சிறந்த பெண் எழுத்தாளர். சொந்தமாக பதிப்பகமும் சுறுசுறுப்புடன் நடக்கிறது. சிறந்த சமூக சேவகி நர்மதாவின் சிபாரிசின் மேல்தான் பத்மாவதி அம்மாள் மஞ்சுளாவை தனக்கு காரியதரிசியாக வைத்துக் கொள்ளாள். அவள் வேலைக்கு போவதானால் ஓரளவுக்கு பிரச்சனை தீருகிறது. உண்மைதான். ஆனால் அவள் படும் சிரமங்களை விவரிக்க இயலாது. பத்மாவதி அம்மாள் அவளிடம் அடிக்கடி சொல்வாள், குடும்பத்துல ஆட்சியில இருக்கிறத போல ஒழுங்கும் விதிமுறைகளும் இருக்கணும். ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க போல பத்தும் பாசமும் கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் பழகணும். அவள் குடும்பம் முதலில் குடும்பமாகவே இல்லையே. பற்று, பாசம், பொறுப்பு எதுவுமே இல்லாதவர்களிடம் ஆபீஸ் மாதிரி ஒழுங்கையும் விதிமுறைகளையும் எப்படி திணிப்பது? அவள் பெருமூச்சுடன் ஆபீஸுக்கு போவதற்கு தயாராக ஆரம்பித்தாள். ஆபீஸுக்கு பிற்பகல் வேலைக்காக ஒரு சிறிய எவர்சில்வர் டப்பாவில் குழம்புஞ்சாதத்தை அடைத்துக் கொண்டாள். ஒரு டம்ளர் வெறும் மோர் மட்டும் குடித்துவிட்டு புறப்பட்டாள். வரதனுக்கு சாப்பாட்டு மேஜையில் சாப்பாட்டை எடுத்து வைத்துவிட்டு அவசரமாக கிளம்பியவளை வரதன் கூப்பிட்டு நிறுத்தினான். சாதம் போட்டு போயேன், எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுன்னு சாப்பிடலாம். சம்பாதிக்கிற திமிர் பேசுறது. இதுக்குத்தான் பொம்பளையில வைக்கிற இடத்துல வைக்கணும். வைக்கிறதானே? யார் வாண்டான்னு சொன்னா? எனக்கு மட்டும் உடல், சொகுசு, கௌரவம் எதுவுமே கிடையாதா? நான் வீட்டுல சுகமா இருந்தவோ, குடும்பத்துக்காகத்தானே வேலைக்கு போறேன். நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிற வரையில ஏதோ ஒரு வேலைன்னு கிடைச்ச வேலைக்கு போறேன். என் சம்பளம் மட்டும் குடும்பத்துக்கு போறலன்னு உங்களுக்கு தெரியாதா? புருஷன் சோறு போடுன்னு கேட்டதுக்கு இவ்வளோ பேச்சா? சி, ஹோட்டலுக்கு போனா சர்வர் எதிர நின்னு மரியாதையா பேசுறான், போடுறான், சம்பாதிக்கிறானாம் பெருசா. புருஷன் இலைய பார்த்து சோறு போட துப்புல்ல. வரதன் எழுந்து சட்டையை எடுத்தான். மஞ்சுளா பொறுமையாக மாறினாள். சாப்பிட உட்காருங்கோ, நான் போடுறேன். பை, குடை எல்லாவற்றையும் வைத்துவிட்டு புடவை தலைப்பை சொருகி கொண்டு சாதத்தை அவன் தட்டில் பரிமாறினாள். அடச்சி, நான் ஒன்னும் அவ்வளவு ரோஷம் கெட்டவன்ல. உங்க ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியலன்னா வேற யாருக்கு தெரியும்? நம்ம குடும்பத்தோட இப்போதைய நிலைமை ஒவ்வொரு நிமிஷம் உங்களுடைய ரோஷத்தை தான் எனக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கு. ஒரு முறை அவளை எரித்து விடுவது போல் பார்த்த அவன் மௌனமாக தட்டின் முன்பு வந்து உட்கார்ந்தான். சாப்பிடும்போது முகத்தை கடுகடுவென வைத்துக் கொண்டு அவன் கூறினான், கணபதி வந்தா போனாலும் போவேன். எதுக்கும் ஆட்டோ செலவுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போ. மஞ்சுளா தயங்கினாள். பஸ்ல போலாமே, மாச கடைசி, என்கிட்ட பணம் அவ்வளவு இல்ல. கணபதி எதிரில என்ன கேவலமாக்குறதா உன் எண்ணமா இருந்தா அப்படியே நடந்துட்டு போட்டோம். விடியா முஞ்சினி, உன் தரித்திரம் என்னைக்குத்தான் உன்னை விட்டு தொலைஞ்சிருக்கு. மஞ்சுளா அந்த மாதத்திய கடைசி பணமாக தான் வைத்திருந்த 10 ரூபாயை அவன் பக்கத்தில் வைத்தாள். அவன் கணபதியுடன் வேலைக்காக போகிறான் என்பது நிச்சயமில்லை. ஆனால் இந்த 10 ரூபாய் திரும்ப போவதில்லை என்பது மட்டும் நிச்சயமாக அவளுக்கு தெரியும். சிறு செலவுக்கு அவளிடம் பணம் வாங்கும் தந்திரங்களில் இதுவும் ஒன்று. மஞ்சுளா ஆபீஸுக்குள் நுழையும் போது வழக்கமாக தினமும் ஏற்படும் தாமதத்தை விட மேலும் 1/2 மணி நேரம் தாமதமாகி விட்டிருந்தது. பத்மாவதி அம்மாள் அவளுடைய மேஜை டிராயரை குலைந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பயத்தினால் நாக்கு உலர்த்து விட்டது. முக்கியமான கவரை தபாலில் போடாத பிழையுடன் நேரம் கழித்து வேறு வந்திருக்கிறாள். பத்மாவதி பேசுவதில் வல்லவள். கடிந்து கொள்ளாமல் இனிமையாக அதே சமயத்தில் உரைக்க பேசுவாள். வாமா மஞ்சுளா, நீ இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன்னு நினைச்சிட்டேன். வழக்கமா நம்ம ஆபீஸ் கடிகாரம் 1/2 மணி நேரம் வேகமா ஓடும். தினத்தை விட இன்னைக்கு 1/2 மணி வேகமா ஓடுது. மஞ்சுளாவுக்கு அவள் பேசுவது புரிந்தது. மன்னிச்சுக்கோங்க. அது போட்டு மஞ்சுளா, உன் குடும்பத்தோட தேவைக்காக இந்த வேலைக்கு நீ வந்திருக்க. உன்னுடைய கவனக்குறைவு ஆபீஸ பாதிக்கிற மாதிரி நடந்துக்காம இருக்கணும் என்று கூறியபடி அந்த கவரை எடுத்து அவளிடம் நீட்டினாள். மஞ்சுளா தலை குனிந்து நின்றாள். கணபதியுடன் போனனா இல்லையா என்பதை வரதன் தானாக தெரிவிக்காததால் அவளும் அதை பற்றி கேட்காது இருந்தாள். ஆனால் 2-3 நாட்கள் கழித்து சுரேஷ் அவளிடம் ரகசியமாக கணபதியிடமிருந்து அப்பாவுக்கு 500 ரூபாய் வந்ததாக கூறினான். அப்போதும் அவள் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல் பொறுமையாக இருந்தாள். அவனே அவளை நெருங்கி 2 100 ரூபாய் நோட்டுகளை பெருமையுடன் நீட்டினான். ஏது இந்த பணம்? கணபதி சிபார்ஸ்ல ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தேன். அவ கொடுத்த பணம் இது. உங்க லட்சியம் அதான் 4 இலக்கத்துல வச்சிருந்த குறி என்னாச்சு? இப்போ 500 ரூபாய் கொடுத்தாலும் கூடிய சீக்கிரமே அந்த தொகையை கொடுத்துடுறதா சொல்லவே நான் வாங்கிட்டேன். மீதி பணம்? வரதன் விரைப்புடன் நின்றான்.
என்ன குறுக்கு விசாரணை வளர்ந்துட்டே போறது? ஆம்பளைக்கு எவ்வளவோ செலவு இருக்கும், அதெல்லாம் நீ கேட்க முடியுமோ? இதுக்கு மேல ஏதாவது பேசினா இதுவும் போயிடும். மஞ்சுளா பொங்கும் அழுகையை சிரமத்துடன் அடக்கி கொண்டாள். இந்தா பொறுக்கிக்கோ என்று அலட்சியமாக அந்த 2 100 ரூபாய் நோட்டுகளையும் வீசிவிட்டு அவன் போய்விட்டான். அவள் குனிந்து அந்த பணத்தை எடுத்தாள். வேறு கெட்ட வழக்கம் எதுவும் அவனுக்கு இல்லாவிட்டாலும் பணத்தை கண்மண் தெரியாமல் சினிமா, ஹோட்டல் என்று 4 நாட்கள் செலவழித்து விட்டு நிற்பான். வெள்ளத்தை சுற்றி ஈ மொய்ப்பது போல் அவனிடம் பணம் சேர்ந்ததும் எங்கிருந்தோ நண்பர் கூட்டமும் வந்து சூழ்ந்துவிடும். அவன் கையில் காசில்லாத நாட்களில் ஒருத்தன் கூட வந்து எட்டி பார்த்ததில்லை என்பதை அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். மஞ்சுளாவுக்கு வந்த ஆத்திரத்தில் தன் வேலையை விட்டுவிட்டால் இவனை பழி வாங்கியது போல் ஆகிவிடும். பொறுப்பு ஏற்பட்டாலும் ஏற்படுமோ என்று நினைத்தாள். அவளுடைய குழந்தைகள் தான் பரிதாபமாக நிற்க வேண்டி வருமே தவிர அவன் சிறிதளவும் கவலைப்படப் போவதில்லை. அவள் கொண்டு வரும் பணத்தை கொண்டுதான் ஏதோ ஓரளவுக்கு கண்ணியமாக குடும்பம் நடத்த முடிகிறது. அதையும் அவள் விட்டுவிட்டால் வரதனுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம்? குழந்தைகளுக்கு பெரும் துரோகம் செய்தவளாகி விடுவாள். மஞ்சுளா பெருமூச்சுடன் மனதை திடப்படுத்திக் கொண்டாள். மறுநாள் காலையில் ஆபீஸுக்கு போனதும் பத்மாவதி அம்மாள் அவளை கூப்பிட்டு அனுப்பினாள். மஞ்சுளா, சமூகத்துல பெண்களின் நிலைங்கிறத பத்தி நாளைக்கு நான் பேச போறேன். இதுல எழுதி வச்சிருக்கேன், கொஞ்சம் டைப் அடிச்சிடு என்று 4-5 பக்கங்கள் எழுதிய காகிதங்களை அவளிடம் நீட்டினாள். மஞ்சுளா அதை வாங்கி கொண்டு டைப் அடிக்கும் இயந்திரத்துடன் தன்னையும் ஒரு இயந்திரமாக மாற்றிக்கொண்டு அடிக்க ஆரம்பித்தாள். அந்த சொற்பொழிவின் கடைசி பகுதி வந்ததும் அவளால் டைப் அடிக்க முடியவில்லை. வெறித்த பார்வையுடன் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். நம்முடைய பெண்கள் ஆபரணங்களை அணியும் வழக்கம் இருக்கிறதே அன்றி ஆண்கள் எந்த ஆபரணத்தையும் அணிவதில்லை. அது ஏன்? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையின் துணையாக அவன் நிற்கும் அவன் மனைவியே பல ஆபரணங்களாக அவனிடம் வீற்றிருக்கிறாள். அவனுடைய பாதத்தில் தன்னை அர்ப்பணித்து சந்தனமாக தேய்ந்து அதனாலேயே சிறப்பு பெறுகிறாள். அவனுடைய ஜீவனில் கலந்து சிந்தாமணியாக சுடர் விடுகிறாள். வளையாத ஆண்மையுடன் உறுதியாக நிற்கும் அவனுக்கு அவள் வளைந்து கொடுத்து அவனுடைய கரத்தில் சுழலும் கங்கணமாக வாழ்க்கையில் களிப்பை உண்டாக்குகிறாள். அவனுடைய சுகம் துக்கம் இரண்டிலும் பங்கு ஏற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதத்தில் தான் துணையாக நிற்பதை உணர்த்தி தெளிவு உண்டாக்குகிறாள். குடும்பத்தை காக்கும் அரணாக இருந்து அதன் மூலம் அவன் மானத்தை காக்கும் மேகலையாக ஒளி வீசுகிறாள். இதுவன்றோ பெண்மையின் சிறப்பு? ஆவேசம் வந்தவள் போல வேகமாக இதை டைப் அடித்தவள் தொடர்ந்து அதில் இல்லாத ஒரு பகுதியையும் தானே அடித்தாள். இத்தனையும் உண்மைதான். ஆனால் பெண்ணுக்கு இத்தனைக்கும் பதிலாக ஆண் என்ன செய்கிறான்? அவளை பூச்சிக்க தேவையில்லை, பெரிதாக கௌரவிக்க வேண்டியதும் இல்லை. குறைந்தபட்சம் அவள் ஒரு பெண் என்று நினைக்கிறானா? அவன் அவளை பெண்ணாக நினைப்பது எந்த சமயங்களில்? அவள் அவனுக்கு தேவைப்படும் சமயங்களில் மட்டும்தான். இதை டைப் அடித்த மஞ்சுளா துயரம் தாங்காமல் அந்த மெஷினின் மேல் சாய்ந்து கொண்டு சத்தமின்றி அழுதாள். தன் தலையை யாரோ பரிவோடு வருடுவதை உணர்ந்ததும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். பத்மாவதி அம்மாள் அருகில் நின்றாள். மஞ்சுளா சட்டென்று மிஷினிலிருந்து தாளை உருவ முயன்றாள். பத்மாவதி அம்மாள் அவளை தடுத்தாள். வாண்டாம், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் என்று கூறி அந்த தாளை எடுத்து ஒரு கவரில் பத்திரப்படுத்தி கொண்டாள். பரிவுடன் மஞ்சுளாவின் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு கம்பீரமாக தன் அறையை நோக்கி நடந்தாள். மஞ்சுளா திகைப்புடன் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். இருப்பில் இறப்பும் இறப்பில் இருப்பும். உமா தவித்தாள். அவளால் உட்காரவும் முடியவில்லை, எழுந்து நடக்கவும் முடியவில்லை. இதுதான் பிரசவ வலியின் ஆரம்ப நிலையா? அச்சமயத்தில் ஹாலுக்கு வந்த அவளது தாய் கல்யாணி அவளை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். என்னம்மா, என்ன செய்யறது? வலி ஆரம்பிச்சுட்டா? என்னவோ பண்றதுமா, இது ராத்திரி வேலை, எதுவா இருந்தாலும் பொழுது விடிஞ்சு பாத்துக்கலாம். இது வெறும் ஃபால்ஸ் பெயினா கூட இருக்கலாம். பொழுது விடியறதாவது? இது தலைச்சன் பிரசவம், முன்னாடி போறதே நல்லது. பாதி ராத்திரியிலேயே வலி அதிகமானா நான் என்னடி செய்வேன்? அங்கே சுவிட்ச் போர்டில் இருந்த காலிங் பெல் சுவிட்சை அழுத்தினாள். மாடியிலிருந்து அவள் கணவர் சபேசனும் பிள்ளை ஆனந்தும் பரபரப்புடன் இறங்கி வந்தார்கள். ஆனந்த், உமாவுக்கு வலி எடுத்திருக்கு, ஷெட்ல இருந்து காரை எடு, நான் நர்சிங் ஹோமுக்கு முன்னாடியே போன் பண்றேன். கல்யாணி பரபரப்புடன் போனை நெருங்கினாள். சபேசன் உமாவின் அருகில் சென்று அவளது கரத்தை எடுத்து பரிவுடன் தடவினார். கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். அப்பா! அவள் தந்தையின் முகத்தை தயக்கத்துடன் பார்த்தாள். அவர் புரிந்து கொண்டார். புரிஞ்சுது உமா, நானே உங்க வீட்டுக்கு போன் செய்யறேன். அதற்குள் நர்சிங் ஹோமுக்கு போன் செய்துவிட்டு வந்த கல்யாணி அவர் சொன்னதை கேட்டுவிட்டாள். உங்க பொண்ணு என்ன சொல்றா? அவ ஒன்னும் சொல்லல, நான் தான் சொல்றேன். சம்பந்திக்கு தெரிவிக்க வேண்டாமா? ரொம்ப அவசியம்தான், அவள் வெறுப்புடன் கூறினாள். அம்மா! உமா ஆத்திரத்துடன் கத்தினாள். கல்யாணி, இது நம்ம கடமை. உமாவோட குழந்தையானாலும் அவங்களுக்கு தான் சொந்தம். பிறக்க போறது அவங்களுடைய வம்ச விளக்கு.
ஆனந்தன் காரை போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். அப்பா, நீங்க உங்க சம்பந்திக்கு போன் செஞ்சுட்டு வாங்க. நானும் அம்மாவும் உமாவை கார்ல உட்காத்தி வைக்கிறோம். காரில் உட்கார்ந்திருந்த உமா தந்தையின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். சபேசன் வாசலுக்கு வந்ததும் அங்கே நின்ற வாட்ச்மேனிடம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு காரில் ஏறி உமாவின் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஆனந்த் ஏற்கனவே டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருந்தான். கார் புறப்பட்டதும் உமா தந்தையின் முகத்தை பார்த்தாள். அப்பா, உங்க மாமியார் தான் போன் எடுத்தா, உடனே புறப்பட்டு வரதா சொன்னா. அப்படின்னா இவர் கதி? உங்க மாமனார வச்சுட்டு தாமா வரா? அவளே டிரைவ் செய்துட்டு கார்ல வராமா? ஆனந்த் நக்கலாக கூறினான். ஆமாமா, அந்த வீட்ல யாருமே இல்லாம உன் புருஷன் மோகனை தனியா விட்டுட்டு வந்தாலும் கவலை இல்ல. அங்க இருக்கிற எத்தனையோ அசையாத பொருள்கள் மாதிரி அவனும் அசையாம கட்டுல கிடப்பான். நீதான் இன்னும் அவர்னு துடிக்கிற. அதுன்னு சொன்னாதான் பொருந்தும். ஷட்டப் ஆனந்த். அம்மாவும் பிள்ளையுமா அவளை மாத்தி மாத்தி சித்திரவதை செய்றீங்களே. அவரது தோளில் தலையை சாய்த்து கொண்டு குரலை விட்டு அழுத உமாவை அவர் முதுகை தடவி சமாதானம் செய்தார். உமாவும் மோகனும் நல்ல விதமாகத்தான் திருமணம் செய்து கொண்டனர். மிகவும் விமர்சையாக அமர்க்களமாகத்தான் அவர்களுடைய திருமணம் நடந்தது. 6 மாதங்கள் எந்தவிதமான கருத்து வேறுபாடோ கசப்பான சம்பவங்களோ இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த 6 மாதங்களுக்குள் எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக்கொள், அதற்கு பிறகு உனக்கு எதுவுமே கிடைக்காது என்று கடவுள் கூறாமல் கூறிவிட்டார். ஆம், அவள் விதியை மிகவும் குரூரமாக அவர் அமைத்திருந்தார். உமாவுக்கு நாட்கள் தள்ளியது. மகிழ்ச்சியில் திளைத்த மோகன் ஆபீஸிலிருந்து வரும்போது ஸ்வீட்டுடன் வருவதாகவும் வெளியில் எங்காவது இருவரும் போகலாம் என்று மனைவிக்கு பெரிய புரோகிராம் ஒன்றை சொல்லிவிட்டு ஸ்கூட்டரில் ஆபீஸுக்கு புறப்பட்டான். உமாவிடம் பேசிய அந்த வார்த்தைகள் தான் அவன் மனைவியிடம் பேசிய கடைசி வார்த்தைகளாக நின்றது. மோகன் ஆபீஸிற்கு போய் சேரவில்லை. லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் தலையில் பெரிய காயம் பட்டு தன் நினைவை இழந்தான். அப்பொழுது இழந்த நினைவு இன்னும் அவனுக்கு திரும்பவில்லை. கோமா ஸ்டேஜில் அவன் கிடந்தான். நர்சிங் ஹோமில் அவனுடைய தலைக்காயத்தை மட்டும் குணப்படுத்தி அனுப்பினார்கள். இருதரப்பு பெற்றோர்களும் ஒரு மனதாக முடிவை எடுத்தனர். உமாவுக்கு கருக்கலைப்பு செய்து விடுவது என்றும், விவாகரத்து பெற்று அவள் விரும்பும் போது மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் உமாவின் மாமனார் ராமநாதனே கூறிவிட்டார். ஆனால் உமா பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். கணவன் நினைவில்லாது கிடக்கும் போது விவாகரத்து செய்வதில் நியாயமில்லை என்று வாதாடினாள். குழந்தையை முழுமையாக பெற்று வளர்க்கப் போவதாக உறுதியுடன் கூறினாள். கல்யாணுக்கும் ஆனந்திற்கும் அவளுடைய பிடிவாதம் பிடிக்கவில்லை. சபேசன் அவளுடைய விருப்பத்தின் வழியே நடக்கட்டும் என்று ஒதுங்கிவிட்டார். 10 நாட்களுக்கு முன்தான் பிரசவத்துக்காக பிறந்து வீட்டிற்கு வந்தாள். அதுவரையில் கணவனுக்கு அருகிலேயே இருந்தாள். பாவம், அவளுடைய அர்த்தமற்ற நம்பிக்கையால் சில சமயங்களில் அசட்டுத்தனமாகவே நடந்து கொள்வாள். சலனமற்று கிடந்த மோகனின் செவிகளின் அருகில் ரகசியமான குரலில் அவனது பெயரை சொல்லி கூப்பிடுவாள். தன் குழந்தையை பற்றி அவனிடம் பேசுவாள். உதைப்பதை புகார் செய்வது போல் கூறுவாள். தன் அசட்டுத்தனத்தை எண்ணி தானே அழுவாள். தெய்வத்தை நிந்திப்பாள். உடனே அவன் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, ஆயுளையாவது கொடு என்று கோவிலுக்கு போய் வேண்டிக் கொள்வாள். விடியற்காலையில் உமாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆரோக்கியமாகவும் தேவையான எடையுடனும் அது இருந்தது. உமா கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்தாள். உண்மையில் இந்த குழந்தைக்கு தந்தையின் அரவணைப்பு கிடைக்கப் போவதில்லை. எதிர்காலத்தில் இதையே ஒரு குறையாக கருதி இது தந்தையை வெறுத்தால், அதே காரணத்துக்காக இவளையும் வெறுத்து ஒதுக்கினாள். மாமியார் குரல் கேட்டும் உமா கண்களை திறக்காமல் படுத்திருந்தாள். பாத்தியா உமா, அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கேன். இந்த சின்ன முகத்துல அந்த கடங்காரனுடைய நெற்றி மூக்குன்னு அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன். உமா சட்டென்று திரும்பி அந்த குழந்தையை உற்று பார்த்தாள். அவளுக்கும் அது உண்மை என்று தோன்றியது. தந்தையின் ஆதரவு, கண்காணிப்பு எதுவுமே இதற்கு கிடைக்கவில்லை என்றாலும் தந்தையின் ஜாடையை தன்னுடையதாக உரிமையுடன் கொண்டிருக்கும் இந்த குழந்தையை அவளால் வளர்க்க முடியாதா? இந்த சின்ன மோகன் ஒருத்தன் போதாதா அவளுடைய இருண்ட உலகத்தை ஒளிவெள்ளமாக மாற்றிவிட? அவள் புதியதொரு உற்சாகத்துடன் குழந்தையை பார்த்தாள். நர்சிங் ஹோமிலிருந்து பிறந்தகத்துக்கு வந்ததும் அவள் சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து குழந்தையுடன் புகுந்த வீட்டிற்கு வந்து விட்டாள். ஆனால் கல்யாணி அவளை அனுப்புவதாக இல்லை. எதிர்த்து நின்றாள். இடியை போன்ற செய்தியை அவள் பெண்ணிடம் கூறினாள். குழந்தைய தங்கள்கிட்ட கொடுத்தா தாங்களே வளர்த்துக்கிறதாகவும், உமா தன் வழியே புதிய வாழ்க்கை ஒன்றை அமைத்துக் கொள்ளலாம் என்று மாமனார் கூறிவிட்டதாக அறிவித்தாள். அம்மா என்று அலறிய உமா தொடர்ந்து பேசினாள். நான் இல்லாத சமயத்துல நீங்களா ஒரு ஏற்பாடு பண்ணா அது என்னை எந்த விதத்திலையும் பாதிக்காது. நீ நல்ல விதமா குழந்தையோட என்னை அங்க கொண்டு விட்டா நான் இங்கேயும் அங்கேயுமா இருப்பேன். அதுதான் என் வீடு, என் இடம். உன் முகத்துல கூட இனிமே முழிக்க மாட்டேன். பிறந்தகத்து உறவையே உதறிடுவேன். அவளுடைய குரலில் இருந்த உறுதி கல்யாணியையே நடுங்க வைத்தது.
குழந்தைக்கு தாராளமாக சீர் செய்து உமாவை தானே கூட சென்று புகுந்த வீட்டில் கொண்டு விட்டாள். மோகன் பக்கத்தில் குழந்தையை உமா படுக்க வைத்தாள். உங்க பிள்ளை வந்திருக்கான் பாருங்கோ என்று அவள் கூறியதும் அந்த அறையில் இருந்த சபேசன் தாங்க முடியாத வேதனையுடன் அறையை விட்டு வெளியேறினார். அன்று மட்டுமல்ல, தினமுமே இதை வழக்கமாக கொண்டு விட்டாள். தன் குழந்தையை அவன் பக்கத்தில் மிக நெருக்கமாக விட்டு அவனை பற்றி பெருமையாக உங்க பிள்ளை என்று குறிப்பிட்டு பேசுவாள். அதே மாதிரி பிறர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாத குழந்தையிடம் அப்பாவை பத்தி உங்கப்பா என்று நிறைய பேசுவாள். குழந்தை தீபன் வளர்ந்து விட்டான். அவனுடைய மழலை சொல் அந்த வீட்டின் சோக சூழ்நிலையே மாற்றிவிட்டது. நடுவில் அடிக்கடி சிரிப்பு ஒலிகளும் கேட்க ஆரம்பித்தது. தீபன் ஒரு நாள் அந்த கேள்வியை உமாவிடம் கேட்டுவிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய தாத்தா பாட்டியும் அருகில் இருந்தனர். அம்மா, எப்ப பார்த்தாலும் இந்த அப்பா தூங்கிண்டே இருக்காரே, என்ன கண் திறந்து பார்க்க மாட்டாரா? உமா அவனை வாரி அணைத்துக் கொண்டு அழுதாள். மாமியார் கண்ணீர் பெருக பூஜை அறைக்கு ஓடிவிட்டாள். மாமனார் விரக்தியுடன் சிரித்தார். உமா, உன் முயற்சிகளை பார்த்து ஆரம்பத்திலேயே நான் நினைச்சேன். இன்னைக்கு இவன் கேட்டுட்டான். குழந்தை மனசு பாதிக்கும்னு உனக்கு தோணலையம்மா? நீ அவனை குழந்தைக்கு காட்டி இருக்கவே கூடாது. அந்த உறவையே நீ மறைச்சிருக்கணும். அப்பா பிள்ளை உறவை ஏன் மறைக்கணும்? ஒருவேளை இவனுடைய ஸ்பரிசமும் குரலும் காரணமா அமைஞ்சு அவருக்கு நினைவு திரும்பலாம் இல்லையா? உமா, நீ நன்னா இருக்கணும். வர வர உன்னை பத்தி எனக்கு கவலையா இருக்கு. எங்களை விட்டு நீ போனாலும் போக மாட்டேங்கிற அலுப்புடன் கூறினார். இது நடந்து 5ஆம் நாள் நடு இரவில் மோகன் முற்றிலும் அடங்கிவிட்டான். பொழுது விடிந்ததும் உமாதான் முதலில் கவனித்தாள். எப்பொழுது நடந்தது, எப்படி நடந்தது என்ற எந்த கேள்விக்கும் பதில் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவன் இறந்து விட்டான். உமாவின் பிறந்தகத்தினர் சனியன் தொலைஞ்சது. இனிமே உமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்று மகிழ்ச்சியை வெளிப்படையாக முகத்தில் காட்டினார்கள். மோகன் ஆபீஸில் உமாவுக்கு வேலை போட்டு கொடுத்தனர். உமா பிறந்தகத்துக்கு போக மறுத்து இங்கேயே தங்கிவிட்டாள். ராமநாதன் குழந்தையை தங்களிடம் கொடுத்துவிட்டு அவளை தாய் வீட்டுக்கு போய்விடுமாறு வற்புறுத்தினார். அப்பா, உங்க 2 பேருக்கும் பொண்ணா இங்கே இருந்துடுறேன்ப்பா என்று அவள் சொல்லிவிட்டாள். மாதங்கள் ஆயின. ஒரு நாள் இரவு ஆனந்தன் அவனை தேடி வந்தான். உமா, அப்போதான் விவாகரத்துக்கு சம்மதிக்கல. நீ சொன்ன காரணம் இப்ப சொல்ற விதத்துல இல்ல. இப்ப நீ தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாம். நான் இப்போ விதவை. ஆனா கையில ஒரு குழந்தை. எனக்கு புருஷனா வர யார் முன் வருவா? அவளுடைய தந்திரமான கேள்வியின் வலையில் ஆனந்த் சிக்கிவிட்டான். என் ஃப்ரெண்டு கௌசிக் உனக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கான். நீ கூட அவனை பார்த்திருக்க. அவள் திடீரென்று கேட்டாள். அண்ணா, மாற்றாந்தாய்க்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? உனக்கே தெரியுமே. எதுக்கு சம்பந்தமில்லாம இந்த கேள்வி என்பதை போல் அவளை குழப்பத்துடன் பார்த்தான். தெரியும், ஆனாலும் நீ சொல்ல. ஸ்டெப் மதர். கரெக்ட். ஸ்டெப் மதருக்கு மாஸ்குலின் ஜெண்டர் என்ன? நீ என்ன எனக்கு கிளாஸ் ஏதாவது நடத்துறியா? இங்கிலீஷ் டீச் பண்றியா? சிறிது கோபம் கலந்த குரலில் கேட்டான். நிச்சயமா இல்ல. உன் கேள்விக்கு பதில பக்குவமா சொல்ல நினைக்கிறேன். ஸ்டெப் ஃபாதர். இந்த வார்த்தையை தமிழ் படுத்தி சொல்லு பாப்போம். ஆனந்தன் விழித்தான். என்னன்னா, நெருடல் ஏற்படுறது இல்லையா? தமிழ்ல வார்த்தையே அந்த உறவுக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த உறவே ஏற்படுறது இல்ல, ஏத்துக்கிறதும் இல்ல. என்ன நன்னா மடக்கிட்ட. உமா, நம்ம அம்மாவும் அப்பாவும் உன்னை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறதையும் நீ தெரிஞ்சுக்கணும். அது உண்மை உன் கையில தான் இருக்கண்ணா. நீ ஒரு கல்யாணம் செஞ்சுக்கோ, உனக்குன்னு ஒரு குடும்பம் ஏற்படுத்திக்கோ. நாளடைவில் அவங்களுடைய சோகமும் மறைஞ்சிரும். என்ன விடு, உன் எதிர்காலத்தை பத்தி தான் எங்களுக்கு கவலை. அண்ணா, மோகன் அவராக இல்லாம அதுவா கடந்தப்போ அவருடைய உயிர் விளக்க எங்கோ ஒளிச்சிட்டு இருக்குன்னு தேடிண்டே இருந்தேன். ஆனா அவர் உண்மையிலே இறந்ததும் அவர் உயிர் விளக்கு என் நெஞ்சில எரிஞ்சிட்டு இருக்கிறத உணர்ந்தேன். தீபன் தான் அந்த விளக்கு. என் எதிர்காலமும் அவன்தான். ஆனந்த் உடல் சிலிர்க்க தன் தங்கையை பெருமிதத்துடன் பார்த்தான். மாலினி புடவை தலைப்பை போர்த்து கொண்டு அடக்கமாக குனிந்த தலையுடன் விஸ்வேஸ்வரனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அவர் சிரித்துக் கொண்டே கேட்டார். என்னம்மா கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? என் பிள்ளை ரகுவோட கோட்ஷிப் ஒழுங்கா நடக்குதா? மாலினி முகம் சிவக்க உள்ளே நழுவினாள். அவளது தந்தை சுந்தரம் அந்த பேச்சை ரசிக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு உள்ளே எரிமலை கொதித்துக் கொண்டிருந்தது. ரிசப்ஷனோ கச்சேரிக்கோ தன்னால் செலவழிக்க முடியாது என்று சீர்வரிசைகளை பற்றி பேசும்போது கண்டிப்புடன் கூறிவிட்டார். இப்பொழுது கல்யாண பத்திரிகைகளை அச்சிடும் சமயத்தில் விஸ்வேஸ்வரர் வீடு தேடி வந்து பயங்கர வெடிகுண்டு ஒன்றை வீசுகிறார். மிக்க புகழ் பெற்றவளும் கான பறவை என்ற பட்டமும் பெற்ற வித்வாம்சினியான கிருத்திகாவை ரிசப்ஷன் அன்று கச்சேரி செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினார். கச்சேரிக்கு அவளது தேதி கிடைப்பதே மிகவும் சிரமம் என்றும் அவள் சம்மதித்தது ரொம்ப அதிர்ஷ்டம் என்றும் பேசினார். போதாக்குறைக்கு அவருடைய புத்திர சிகாமணி மாப்பிள்ளை ரகு சொல்லிவிட்டானாம். கிருத்திகாவுக்கு அந்த தேதி ஒத்துவரவில்லை என்றால் கல்யாண தேதியை வேண்டுமானாலும் தள்ளி வைக்கலாம் என்று சொல்லிவிட்டானாம்.
இந்த கச்சேரி நடப்பதை விட கல்யாணத்தையே நிறுத்திவிட சுந்தரம் தயார். அவருடைய மனைவி ராஜம் அவர் நினைப்பதையே தெரிந்து கொண்டவளாய் பார்வையாலேயே கெஞ்சினாள். விஸ்வேஸ்வரன் சென்ற பின்னர் மாலினி உற்சாகத்துடன் தன் தாயிடம் கூறினாள். அம்மா, இந்த கிருத்திகா எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? எத்தனை பேர் அவ கச்சேரியை கேட்க பைத்தியமா அலையறா தெரியுமா? மாலினி, சுந்தரம் கர்ஜித்தார். அவள் நடுக்கத்தோடு அவரை பார்த்தாள். இவருக்கு சங்கீதம் அடியோட பிடிக்காது. இது இவளுக்கு தெரியும். இவளுடைய மாமனார் தன் சொந்த காசை செலவழித்து கச்சேரிக்கு ஏற்பாடு செய்தால் இவருக்கு ஏன் கசக்கிறது? மாலினி வெறுப்புடன் மாடிக்கு போய்விட்டாள். ராஜம், நான் இப்பவே சொல்லிட்டேன். இந்த கச்சேரி மட்டும் நடந்தா ரிசப்ஷனுக்கு நான் நிச்சயம் வரமாட்டேன். முகூர்த்தத்துக்கு மட்டும்தான் வருவேன். அப்படி சொல்லிட்டா எப்படி? நம்ம உறவினர் ஃப்ரெண்ட்ஸு வந்தா நீங்க இல்லைன்னா கேள்வி வராதா? உன் பிள்ளை பதில் சொல்லிக்கட்டும். தலை இருக்க வாலாடுமா? சீரியல் கலர் பல்புகள் தோரணமா தொங்க விடுறோம். ஒரே ஒரு பல்பு மட்டும் எரியலன்னா எல்லாரும் அந்த ஒரு பல்பையே ஏன் எரியலன்னு தான் கேள்வி கேட்பா. எரியற பல்புகளை பத்தி பேச மாட்டா. நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா உங்களைத்தான் எல்லாரும் தேடுவா. பொண்ணை பெத்தவர் இல்லைன்னா ஊர் என்ன சொல்லும்? ஊர் என்னடி ஊரு? ஊருக்கெல்லாம் நான் பயப்படுறவன் இல்ல. ராஜம் விரக்தியுடன் சிரித்தாள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுறதுனாலதான் இப்ப ஊர் என்ன உலகமே கெட்டு போயிட்டு இருக்கு. தலைக்கு தலை இப்படி சொல்லிட்டு இஷ்டம் போல நடந்தா அதர்மமும் அக்கிரமும் அதிகமாறுது. ஊரு உலகங்கிறது எல்லாம் தனியா இல்ல. அவாவா மனசாட்சிக்கு ஒவ்வொருத்தரும் மதிப்பு கொடுத்து நடந்தா ஊரு தன்னால உயர்ந்துடும். என் குடும்பத்துல இன்னொரு மேடை ரெடி ஆயிடுத்து. சொற்பொழிவாளர் ராஜம் அவர்கள் இனி மேடை தோறும் பேசுவார். புரட்சி கொடி இந்த வீட்டுல மீண்டும் உயர்றது. கண்களில் நீர் மல்க அவரை நிமிர்ந்து பார்த்த ராஜம் சாரி என்று கூறிவிட்டு நகர்ந்தாள். கிருத்திகா விஸ்வேஸ்வரனை வரவேற்றாள். கானப்பறவை சிறகு விரித்து பறந்து போயிருக்குமோன்னு கவலைப்பட்டேன். அதை ரசித்து சிரித்த அவள், இன்னைக்கு காலையில தான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். அங்க நேத்து ஒரு கச்சேரி இருந்தது என்றாள். கல்யாண பத்திரிகை கொண்டு வந்திருக்கேன். பத்திரிகைய திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அனுப்பிச்சுட்டு அடுத்ததா உங்களுக்கு தான் நான் கொண்டு வந்தேன். கல்யாண பத்திரிகையை வாங்கி பிரித்து பார்த்த கிருத்திகாவின் முகத்தில் நிலவியிருந்த புன்னகை மறைந்தது. வெகு நேரம் அவளது கண்கள் அதில் பதிந்து நின்றன. கல்யாணத்துக்கு முன்தினம் நடந்த ரிசப்ஷனில் கிருத்திகாவுக்கு வழக்கமாய் பக்கவாத்தியமாக வாசிக்கும் மங்களகுமாரியின் சோலோ வயலின் கச்சேரி தான் நடந்தது. கிருத்திகா உடல் நலம் இல்லை என்று மன்னிப்பு கேட்டு கடிதம் விஸ்வேஸ்வரன் பெயருக்கு எழுதி மங்களகுமாரியிடம் கொடுத்து அனுப்பிவிட்டாள். ரிசப்ஷன் முடியும் சமயம் கிருத்திகாவின் வீட்டிலிருந்து ஆள் மூலமாக ஒரு கவர் வந்தது. அதில் மாப்பிள்ளை ரகுவுக்கு ஒரு செக் இருந்தது. 1,00,000 என்று குறிப்பிட்டிருந்த அந்த செக்கை கண்டதும் ரகு அதிர்ச்சி அடைந்தான். திருமணம் முடிந்த மறுநாளே மாலையில் ரகு மாலினியுடன் கிருத்திகா வீட்டிற்கு போனான். சிஷ்யை ஒருத்திக்கு அவள் மோகனராக ஆலாபனையில் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தாள். ரகுவையும் மாலினியையும் ஒரு சேர கண்டதும் முதலில் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். வராண்டாவிலேயே அவர்களை நிற்கச் சொன்னாள். பின் அவசரமாக மஞ்சள் நீர் கரைத்து வந்து இருவரையும் நிற்க வைத்து ஆரத்தி எடுத்தாள். பின் தன் சிஷ்யியிடம் கொடுத்து வாசலில் கொட்டச் சொன்னாள். இருவரையும் உள்ளே வரச் சொல்லி ஹாலில் உட்கார வைத்தாள். அவள் காஃபி கொண்டு வந்து இருவருக்கும் கொடுக்கும் போது ரகு மிக அருகில் கிருத்திகாவை பார்த்தான். பளிச்சென்று ரகுவுக்கு எல்லாம் புரிந்தது. மாமனார் சுந்தரத்திற்கு சங்கீதத்தின் மேல் எழுந்த வெறுப்புக்கு காரணம், கிருத்திகா கடைசி நிமிஷத்தில் கச்சேரிக்கு வராமல் தவிர்த்ததற்கு காரணம், லகரம் அளவுக்கு பெரிய தொகையாய் அவனுக்கு அவள் ஆசி வழங்கிய காரணம், அனுபவமும் முதிர்ச்சியும் நிறைந்து ஆனால் சோகத்தை நிரந்தரமாய் பிரதிபலிக்கும் கிருத்திகாவின் அந்த முகத்தில் பெரிய மாலினியை கண்டான். இளமையும் துடிப்பும் நிறைந்த மாலினியின் முகத்தில் சிறிய கிருத்திகாவை கண்டான். அவன் மாலினிக்கு கண்ணால் செய்கை செய்து இருவருமாக கிருத்திகாவின் காலில் விழுந்து நமஸ்கரித்தனர். கிருத்திகா மாலினியை இழுத்து இறுக அணைத்துக் கொண்டாள். நீர்த்திரையிடும் கண்களுடன் ரகுவை நன்றியோடு பார்த்தாள். மாலினியை தன் பக்கத்தில் உட்கார்த்தி வைத்துக் கொண்டு அவளது கையை இறுக பற்றி கொண்டு அவள் முகத்தை தடவினாள். உணர்ச்சியில் திணறிய அவள் மாலினியை உச்சி முகர்ந்து கன்னத்தில் முத்தமிட்டாள். ரகு புன்னகையுடன் கூறினான், மேடம், உங்க கிஃப்ட் கிடைச்சது. ஆனா ரொம்ப கனம். காரணம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நினைச்சு இங்க வந்தேன். இப்பதான் ஆள் மாறி கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கும்னு புரிஞ்சுது. ரகு, நதி கடல்ல சேரும்போது நதிக்குரிய பொருளும் கடல்ல கூடவே சேர வேண்டியதுதானே? அது இருக்கட்டும்மா, உன் பேரு மாலினி தானே? உன்னை பத்தி பேசு. உனக்கு பாட்டு பிடிக்குமா? பாடுவியா? பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா நான் பாட மாட்டேன். கேட்கத்தான் எனக்கு பிடிக்கும். அதுவும் உங்க ரசிகை நான். அப்படியா? சந்தோஷம்மா. நீ ஏன் கத்துக்கல? எங்க அப்பாவுக்கு சங்கீதம்னாலே வெறுப்பு. எங்க அம்மா கூட வேடிக்கையா சொல்லுவா. அவர் அம்மாவை பொன் பார்க்க வந்தப்போ கூட வந்தவா யாரோ அம்மாவை பாட சொன்னாலாம். எங்க அம்மா வெறுப்போட எழுந்து வெளியில போயிட்டாராம். எங்க அப்பா வெறுப்போட எழுந்து வெளியில போயிட்டாராம். அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி இனிமே எங்க அம்மா பாட மாட்டான்னு சத்தியம் செஞ்ச அப்புறம்தான் எங்க அம்மாவை கல்யாணம் செஞ்சுட்டாராம்.
ரகுவும் கிருத்திகாவும் பார்த்து கொண்டனர். அது சரி, உனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? ஒரே ஒரு தம்பி சாஃப்ட்வேர் கம்பெனி வேலையில இப்பதான் சேர்ந்திருக்கான். மாலினி, வீட்டை சுத்தி பாக்குறியா? கிரிஜா, இன்னைக்கு கிளாஸ் போதும், இவள வீடு பூராவும் சுத்தி காட்டு, மாடிக்கும் அழைச்சுன்னு போய் காட்டு. இருவரும் ஹாலை விட்டு வெளியேறினார்கள். ரகு, உங்க மனைவியோட நீங்க அடிக்கடி இங்க வரணும். நட்பை எப்பவும் நான் உறவு மாதிரி நெருக்கமா பழகி கொண்டாடுவேன். மேடம், இங்க வந்ததும் நதியின் மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நதிக்கும் உண்மையை சொல்லிடலாமே. நோ ரகு, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மாலினிக்கு இது தெரிய வேண்டாம். மேடம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஸ்ருதி தவறிட்டுதான் நினைக்கிறேன். மாலினிக்கு 1 வயசு முடிஞ்சதும் நாங்க 2 பேரும் கோர்ட் மூலம் புரிஞ்சிட்டோம். தொடைய தட்டிக்கிட்டு பொட்டச்சி மேடை ஏறி பாடுறதாவதுன்னு என்னை வீட்டுக்குள்ள அடைக்க பார்த்தார். எனக்கோ இசையின் மேல வெறியே வளர்ந்துருந்தது. வாய்ப்புகள் நிறைய தேடி வந்த சமயம் அது. வன்முறைகளை உபயோகிச்சு அடக்க முயன்றார் உங்க மாமனார். பெற்றோர் கொடுத்த ஆதரவின் தைரியத்துல குழந்தைய கூட உதறிட்டு வெளியேறினேன். பேரும் புகழும் கிடைக்கவே அப்போ அது பெருசாவும் படல. இப்போ பெற்றோர்களும் இல்ல, இது சொந்த வீடுதான். இதுல தனியா இருக்கேன். சமையல்காரமா ஒருத்தி துணை இருக்கா. நான் உங்க சங்கீத மொழியில பேசுறேன். நீங்க ஜனகராகம். ஜன்ய ராகமான மாலினிக்கு தான் தான் எந்த மேலகர்த்தா ராகத்தை சார்ந்தவன்னு தெரிஞ்சுக்க உரிமை இருக்கு. இதை நீங்க மறுக்க முடியாது. ரகு, மாலினி பாவம், பெத்தவளோட அரவணைப்பை இழந்துவ. ஆனா இன்னொரு உத்தமி அந்த அரவணைப்பை கொடுத்து நல்ல விதமா வளர்த்திருக்கா. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அவ பெத்தவ இல்லைன்னு சொல்லி மாலினிய குழப்பத்துல தள்ளணுமா? நிச்சயம் அவளுக்கு நிம்மதி போயிடும். வளர்த்தவளே பெத்தவளா இருக்கட்டும், அவளுக்கு நான் நன்றியை காட்டும் விதத்துல மாலினிக்கு உண்மையை கூற வேண்டாம்னு நினைக்கிறேன். ரகு, இத்தனை வருஷங்களா நான் என் குழந்தைக்காக ஏங்கினது உண்மைதான். பாச துடிப்புகள், வேதனை நினைவுகள் எதுவுமே பொய்யில்ல. ஆனா இத்தனைக்கும் வடிகாலா எனக்கு என் இசைதான் இருந்தது. எனக்கு பணம் இருக்குன்னு இருமாப்ல அந்த செக்கை நானா உங்களுக்கு அனுப்பல. மாலினி பேர்ல அந்த செக்கை கொடுத்திருந்தாலும் கேள்வி பிறக்கும். செக்கு திருப்பப்படலாம் இல்லையா? அதனால என் வேதனை வளரலாம். எனக்கு எத்தனையோ இழப்புகள். மாலினியோட குழந்தை பருவத்தை நான் அனுபவிக்கல. குலசேகர ஆழ்வார் தேவகி புலம்பல்னு வர்ணிச்சு எழுதினா போல நானும் புலம்ப வேண்டியதுதான். மாலினியோட தாயா நான் மணப்பந்தல்ல நிக்கல. உங்க பாதங்களை பாலால அலம்பல. உங்களுக்கு கண்கள்ல மையிட்டு இலையில வரதபட்சணம் பரிமாறல. மாலினிய நான் உங்களுக்கு கன்னிகாதானம் செய்யல. சில நிமிடங்கள் உணர்ச்சியுடன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். மேடம் என்று மெல்ல ரகு அழைத்தான். கண்களை துடைத்துக் கொண்டு பேசினாள். இப்போ சொல்லுங்க ரகு, இத்தனை இழப்புகளை கேவலம் இந்த 1 லட்சம் ரூபாய் ஈடு செய்யும் நினைக்கிறீங்களா? எனக்கு மாலினியின் பெரிய இழப்பு தான் உறுத்துறது, ரகு கூறினான். ப்ளீஸ் ரகு, உங்க பெற்றோர்களுக்கு கூட தெரிய வேண்டாம். உங்க மனசோட மட்டும் இருக்கட்டும். மாலினியும் கிரிஜாவும் சிரித்துக்கொண்டே ஹாலுக்குள் நுழைந்தனர். அடுத்த நிமிடமே தன்னை மாற்றிக்கொண்ட கிருத்திகா முகம் மலர மாலினியை வரவேற்று அருகில் உட்கார்த்தி வைத்துக் கொண்டாள். அன்று இரவு கோவில் மண்டபத்தில் அனந்தாச்சாரியார் உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். முடியும் தருவாயை நெருங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய உபன்யாசங்களுக்கு கூட்டம் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். இன்று வழக்கத்தை விட அதிகமாகவே கூடியிருந்தது. உட்கார இடமில்லாமல் சுவர் ஓரங்களில், கோவிலின் நுழைவாயிலில் அநேகர் மணிக்கணக்கில் நின்றவாறு சுவாரஸ்யத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். கணீர் என்ற குரலில் பெரியாழ்வார் பாசுரத்தை சிஷ்யன் பரதன் கூறினான். சுவாமிகள் அதன் விசேஷ அர்த்தத்தை விளக்கினார். பகவானிடம் பெரியாழ்வார் கேட்கிறார், உன்னுடைய அடிமையாக என்னை ஏற்றுக்கொள். எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். வீடு என்னும் நிழலோ உண்ணும் சோறோ எதுவுமே எனக்கு வேண்டாம். உன்னை துதித்து வணங்கும் நான் கேவலம் இந்த அற்ப பொருள்களுக்காக மற்றவரை தேடி போவேன் என்றும் நினைக்காதே. உன் அடிமையான என்னை அவையே தேடி வரும் என்று கூறிக்கொண்டிருந்தவர் சற்று நிறுத்தினார். ஏனெனில் 2-3 பேராக ஒவ்வொரு பக்கமும் சென்று தட்டுகளில் சில்லறை வசூல் செய்ய ஆரம்பித்ததால் அதனால் ஏற்பட்ட சந்தடி கூட்டத்தின் அமைதியை கெடுத்தது. சுவாமிகள் சிரித்தார். அடியேன் இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை கூறியதும் நண்பர்களுக்கு தட்டுகளின் நினைவு வந்துவிட்டது போலும் என்று அவர் கூறியதும் அந்த பெரிய கூட்டத்தில் சிரிப்பொலி நீண்ட நேரம் ஒலித்தது. அனந்தாச்சாரி சுவாமிகளின் உபன்யாசம் எங்கே நடந்தாலும் முதல் வரிசையில் அமர்ந்து ரசித்து கேட்கும் வழக்கமுடைய நந்தகோபால் என்னும் ஆத்திக நண்பர் அன்றும் வந்திருந்தார். அவர் உபன்யாசம் முடிந்ததும் சுவாமிகளை தன் காரிலேயே கொண்டு விடுவதாக ஏற்பாடாகி இருந்தது. 50 கிலோமீட்டர்களுக்கு மேல் பயணம் செய்தாக வேண்டும். சுவாமிகளிடம் அதீதமான மதிப்பும் பக்தியும் கொண்டவர். நினைத்த போதெல்லாம் அவரது இல்லத்துக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவரது விளக்கங்களையும் சத் விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருப்பார். உபன்யாசம் முடிந்து சுவாமிகள் புறப்பட்டு விட்டார். அவர் காரை நெருங்கும் சமயம் அண்ணா என்ற குரல் கேட்டது. சுவாமிகள் திரும்பி பார்த்தார். அவருடைய தம்பி ரங்கராஜன் நின்று கொண்டிருந்தான். எல்லா விஷயங்களிலும் மற்றொரு துருவத்தில் நிற்கும் இந்த தம்பி
என்றுமில்லாத அதிசயமாக தமையனை தேடி வருவதென்றால் வேறு என்ன காரணம் இருக்க முடியும் என்று இவருக்கு தெரியாதா என்ன? உபன்யாசம் கேட்க வந்தேன். அவன் குரலில் அசடு வழிந்தது. அதுக்காக பட்டணத்துல இருந்து ரயில் சார்ஜ் செலவழிச்சுன்னு வரணுமா? உன் வருகையோட காரணம் எனக்கு தெரியாதா என்று மறைமுகமாக உணர்த்திய அவர் பின்னால் திரும்பி தன் சிஷ்யன் வரதனை கூப்பிட்டார். அந்த கவரை ரங்கன்ட்ட குடு. அடியேன் என்று பணிவுடன் கூறிய வரதன் அந்த இருட்டில் தடவி கவரில் இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை உருவி எடுத்துக்கொண்டு மீதி பணமுள்ள கவரை ரங்கனிடம் கொடுத்தான். இல்லத்திற்கு போனவுடன் தன் சகதர்மினியிடம் சுவாமிகள் படப்போகும் அல்லலை நினைத்து பார்த்தே வரதன் முன் ஜாக்கிரதையுடன் அந்த 100 ரூபாயை பத்திரப்படுத்திக் கொண்டான். இந்த ரங்கன் மட்டும் என்ன, மன்னியிடம் பயந்தே நடுவழியில் தமையனாரிடம் உறவு கொண்டாடி உரிமையுடன் உதவி கேட்கிறான். பாவம் சுவாமிகள், அவருக்கென்று எதிலும் பற்று பாசம் இல்லாவிடினும் அவரை சுற்றியுள்ள பணப்பிசாசுகளின் பிடுங்கலில் அவதிப்படுகிறார். ரங்கா, நான் வரட்டுமா? உன் 2 பிள்ளைகள் லட்சுமி எல்லாரும் சௌக்கியம்தானே? ஆஹா, ஏதோ உன் ஆசிர்வாதத்தினால. அதில் மரியாதையை விட கிண்டல் அதிகம் ஒலித்ததாக சாத்வீக சுபாவம் கொண்ட அனந்தாச்சாரியாருக்கே தோன்றியது. அசத்து என்று அவர் முணுமுணுத்துக் கொண்டது காரில் முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த நந்தகோபாலனுக்கும் வரதனுக்கும் தெளிவாக கேட்டது. வரதன் எதிர்பார்த்தது போலவே கோமலா பணம் குறைந்தது பற்றி சத்தம் போட்டாள். கோவிலை சேர்ந்தவ ஏற்பாடு, வழக்கத்தை விட அதிகமாவே கிடைக்கும்னு நினைச்சேன். வெறும் 100 மட்டும் கொடுத்திருக்காளே. வரதா, உங்க சுவாமி தான் எதையுமே பாய திறந்து கேட்க மாட்டார், நீ கேட்க கூடாதா? அனந்தாச்சாரி திடுக்கிட்டு வரதனை பார்த்தார். அவன் தலையை சொரிந்தான். மன்னிப்பு கேட்கும் பார்வையுடன் அவரை பார்த்தான். நாராயணா, சம்சார சாகரத்தில் தான் விழுந்தேன். இந்த மாதிரி பணத்துக்கு வாய பொழந்துண்டு பாயம் முதலையோட என்னை ஏன் பிணைச்ச? அவர் பெருமூச்சுடன் வாசல் பக்கம் நகர்ந்தார். நழுங்கோ, நான் என்ன பட்டும் பீதாவமரமா கேக்குறேன்? இல்ல எனக்காக தான் கேக்குறேனா? வயசுக்கு வந்த பொண்ணு ஒருத்தி நமக்கு இருக்காளே, பெரியாழ்வாருக்கு ஒரு கோதை இருந்தா பகவானே மாப்பிள்ளையா வந்துட்டார். உங்க பொண்ணு வேதாவுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க? அவர் நின்று அவளை நிதானமாக பார்த்தார். அவர் நினைத்தார், அசடே, என் பொண்ணுக்கும் நல்ல வழி ஒண்ணு இல்லாம போயிடல. இந்த வரதனை விட வேற நல்ல வரன் இன்னொன்னு இருக்கா? விஷய ஞானத்துல என்னையும் அவன் மிஞ்சிடுவாண்டி. ஒரு காலத்துல என் பேரை சொல்லிண்டு பிரகாசிக்க போறாண்டி. உனக்கு சக்திக்கு மிஞ்சு ஆசை வந்து பிச்சியா பறக்கிறடி. டிப் டாப்பா ஆபீசர் மாப்பிள்ளையா தேடினா உனக்கு எவ்வளவு வந்தாலும் போராதுடி. அவர் பார்வையிலே எதையோ கண்ட அவள் புதியதொரு பயத்துடன் உள்ளே நகர்ந்தாள். வரதா, நீயாவே எதையோ செய்தியே, என்ன பலன் கிடைச்சது? புலம்பல் நிக்கலையப்பா. தேவரீர் சமிக்கணும், உக்ரம் அதிகமா போயிடுமோன்னு பயந்து கொஞ்சமாவது இருக்கட்டுமேனு ஒரே ஒரு நோட்டை உருவுன. சரி சரி, மடத்துல கதவை பூட்டிட போறா, சீக்கிரம் போ. வரதன் அடுத்த தெருவில் இருந்த ஒரு சிறிய மடத்தில் படுத்துக் கொள்வது வழக்கம். இரவு வேளைகளில் அங்கு போகும் நேரம் தவிர மற்ற வேளைகளில் இங்கேயே சுவாமிகளோடு இருப்பான். வரதன் ஒரு பாயையும் தலைக்கு ஒரு மனைக்கட்டையும் வாசற் திண்ணையில் அவருக்காக எடுத்து வைத்துவிட்டு போனான். அனந்தாச்சாரி படுத்துக்கொள்ள பிடிக்காமல் சோர்வுடன் திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். பெண்ணாக பிறந்த கோமலாவிடம் ஆசைகளையும் ஆகாச கோட்டைகளையும் தவிர வேறு எதுவும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் அவருடைய வாரிசு ஒரே புதல்வன் புருஷோத்தமன் இவரை அப்பா என்று சொல்லிக் கொள்ள கூட வெட்கமாக இருப்பதாக நா கூசாமல் முகத்துக்கு எதிரிலேயே கூறிவிட்டான். கல்லூரியில் அவனுடன் படிக்கும் சக மாணவர்கள் அவனை ஆதவ கீர்த்தனா ரம்பத்திலே என்று கூவி கிண்டல் செய்வதாக குறைப்பட்டுக் கொள்கிறான். ஊருக்கெல்லாம் உபதேசமும் ஒழுக்கமும் போதித்துக் கொண்டு நல்ல பெயரையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் ஒரு பௌராணிகரின் புதல்வன் சிகரெட் சினிமா போன்ற அனாச்சாரங்களுடன் தெருக்களில் சதா சுற்றி கொண்டிருந்தால் இவனை ஏன் கேலி செய்ய மாட்டார்கள்? பைத்தியக்காரன். அப்பாவுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அம்மா. செல்ல பிள்ளையின் இரட்டை வேஷத்தை தெரிந்து கொள்ளாது மயங்கி இருக்கிறாள். அப்பா. வேதா இருட்டில் வெள்ளி டம்ளர் பளபளக்க நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா வேதா? பால் கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்ததுல இருந்தே பலகாரம் பண்ணலையேப்பா. அந்த பிள்ளையும் ஒன்னும் சாப்பிடாம போயிட்டாரே. யாரு? வரதனா? 2 பேருமே கோல்ல பிரசாதங்களை போக்கியமா சாப்பிட்டோம்மா. இன்னைக்கு உபன்யாசத்தின் நடுவுல பாலும் நிறைய சாப்பிட்டம்மா. வேதா திரும்ப முயன்றாள். அம்மா வேதா, கொஞ்சம் உட்காருமா. என்னப்பா? உங்க அம்மா நம்ம பொண்ணுக்கு என்ன வழின்னு கேட்டாலே உன் காதலையும் பட்டிருக்குமேம்மா. அம்மா தினமும் தான் இந்த கேள்வியை கேக்குறா. நமக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. உண்மைதான். ஆனா சம்பந்தப்பட்ட நீ இத பத்தி ஒண்ணுமே பேசலையேம்மா. அப்பா, நீங்க எதை சொன்னாலும் அதையே என் விருப்பமா நினைக்க போறேன். நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லப்பா. உன் மனசுல இருக்கிறத சொல்லுமா. அப்பா என்று கூப்பிட்டு தயங்கினாள். சொல்லுமா. அப்பா, காஞ்சிபுரம் பெருமாளையே தினமும் என் தெய்வமா வழிபட நான் ஆசைப்படுறேன்ப்பா. அவள் வெட்கத்துடன் அடுத்த நிமிடம் உள்ளே ஓடிவிட்டாள்.
புத்தி சாதுரியத்துடன் அவள் தன் விருப்பத்தை தெரிவித்த முறையை நினைத்து வியந்தார். தன் அருமை மகளை பெருமையுடன் நினைத்துக் கொண்டு புன்னகை செய்தார். ஆனால் அவர் நினைத்ததைப் போல விவகாரம் அவ்வளவு சுலபமாக முடிந்துவிடவில்லை. கோமலாவிடமிருந்து முதலில் சாதாரணமாக கிளம்பிய எதிர்ப்பு 2 நாட்களுக்குள் முற்றி அனந்தாச்சாரியாருக்கு எதிராக போர்க்கொடி ஒன்று எழும்பியது. அது மட்டுமல்ல, ஒன்றுமே விஷயம் தெரியாத அப்பாவி வரதன் இனிமேல் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது என்ற உத்தரவு ஒன்று விதிக்கப்பட்டது. சுவாமிகள் மிகவும் நொந்துவிட்டார். அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு ரங்கன் வந்து நின்றபோது கோமலாவும் வேதாவும் மட்டும்தான் இருந்தார்கள். கோமலா முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு மைத்துனனை பார்த்தாள். உங்க அண்ணா ஊர்ல இல்ல, 2 நாளாச்சு. எங்க ஏதுன்னு சொல்லாம போனவர் இன்னும் வந்து சேர்ந்தபாடில்ல. எனக்கு தெரியும் அண்ணி என்று கூறினான். அங்கே நின்ற வேதாவை மோர் தீர்த்தம் கொண்டு வாம்மா என்று உள்ளே அனுப்பினான். நான் பெரிய மடத்துல இருந்து வரேன். திடீர்னு எனக்கு அழைப்பு வரவே அங்க போனேன். போன இடத்துல அண்ணா ஜீயரா மாறிட்ட சமாச்சாரம் தெரிஞ்சது. அப்படியே ரயில்ல பட்டணம் போக வேண்டியவன் உங்களுக்காக பஸ்ல இந்த ஊருக்கு வந்தேன். ஐயையோ, இதென்ன கூத்து என்று உரக்க கத்திய கோமளம், என் தலையில இந்த பொண்ணையும் சிறகு முளைக்காத சின்னஞ்சிறு பிள்ளையும் கட்டிட்டு போயிட்டாரே என்று உரத்த குரலில் அழ ஆரம்பித்தாள். டம்ளரில் மோர் கொண்டு வந்த வேதாவுக்கு விஷயம் புரிந்து விட்டது. அம்மா நிறுத்துமா, இப்ப என்ன நடந்ததுன்னு கத்துற? அப்பா இதனாலேயே யாரிடமும் சொல்லிக்காமலே போயிருக்கார் போல இருக்கு. வேதா, இது ரொம்ப நாளாவே செஞ்சிருந்த ஏற்பாடு போல இருக்கு. பரமபதிச்ச ஜீயர் சுவாமிகள் உங்க அப்பா பேரையே சொல்லி வச்சிருக்கார். பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்பிறப்புன்னு சொல்லிக்க அவர் ஒருத்தர் இருந்தார். எனக்கு அந்த பலமும் போயிடுத்து. கோமளம் கன்னத்தை தோளில் இடித்து கொண்டாள். 2 பசங்களை வச்சுண்டு அடுத்த வேலைக்கு வழி இல்லாம ஒரு பெம்பிள்ள தனியா இருக்கேன். எல்லாம் கிடக்க உங்களுக்கு என்ன வந்தது இப்போ? ரங்கன் எழுந்து நின்றான். வேதா, நான் அண்ணாவை ஜீயரை சேவிச்சுட்டு அப்படியே நான் ஊருக்கு போறேன். நீயாவது நான் சொல்றதை கேட்டுக்கோ. உனக்கு கல்யாணம் ஏதாவது நிச்சயமானா உனக்காக வந்து கன்னியாதானம் செஞ்சு தருவேன். உங்க சித்தியும் எனக்காக வருவா. எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். நாதியத்தவளுக்கு பரிதாபப்பட்டுண்டு யாரோ அதையும் செஞ்சுட்டு போறா. அந்த கஷ்டம்தான் உங்களுக்கு எதுக்கு? கோமளம் உள்ளே கோபத்துடன் போய்விட்டாள். ரங்கன் வேதாவிடம் கூறினான். வேதா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ராமானுஜ சுவாமி சந்நியாசத்தை ஏத்துண்டதுக்கு அவருடைய பாரியால் தான் காரணமா சொல்லுவா. அந்த பெருமை அடுத்ததா உங்க அம்மாவுக்கு தான் வந்திருக்கு. நொந்த பொண்ணுல வேலை குத்தாதீங்கோ சித்தப்பா. அப்பா ஏதாவது என்னை பத்தி சொன்னாரா? உங்க அம்மா தான் உறவுல உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆபீசரா மாப்பிள்ள பாத்திருக்கா. இனிமே உன்னை உங்க அம்மா விருப்பப்படியே நடக்க சொல்லிட்ட. வேதா, உனக்கு தெரியுமா, இனிமே உங்க அம்மா உங்க அப்பாவை பார்க்க கூடாது. வரிஞ்சு கட்டிண்டு மடத்துக்கு போய் சண்டை போட போறா. வேதா சிலையாக நின்றாள். தன் சித்தப்பா சொல்லும் எந்த வார்த்தையையும் கேட்கும் நிலையில் அவள் இல்லை. அண்ணாவ அட்டை மாதிரி ஒட்டிண்டு வரதன்னு ஒருத்தர்ப்பானே, அவனும் அங்கதான் இருக்கான். ரங்கன் தானாகவே அதையும் சொல்லிவிட்டு மோரையும் குடித்துவிட்டு போய்விட்டான். வேதா அதற்கு பின்னும் சரி, அவளது திருமணத்தின் போதும் சரி, ஜீயர் சுவாமியை சேவிக்க முயற்சி செய்தும் அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. சரியாக அதே ஊரில் நடந்த அவளது திருமணத்தின் போது அவர் தம் கஷேத்ராடனத்தை வைத்துக் கொண்டு விட்டதால் அவள் அவரை பார்க்க முடியவில்லை. அவள் தன் கணவனுடன் டெல்லிக்கு போகும்போது அந்த குறையோடு மனதுக்குள் துயரம் சுமையாக அழுந்த புறப்பட்டாள். பச்சை புல் படீரென்று வெடிக்கும் விரோத நிலையிலும் ரங்கன் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் விதத்தில் மனைவியுடன் வந்து வேதாவை கன்னிகாதானம் செய்து கொடுத்தான். கோமலா நடுநடுவே கண்ணை துளைத்துக் கொண்டு தனியாக நின்று ஒரு பெரும் பொறுப்பை, அதுவும் இவ்வளவு விமர்சையாக சீரும் செனத்தியும் செய்து கல்யாணத்தை முடித்ததை பற்றி பிறர் கூறும் புகழ்ச்சி மொழிகளை பெருமையுடன் வாங்கி சேகரித்துக் கொண்டிருந்தாள். ரங்கன் தன் பங்குக்கு கோமலாவுக்கு கிடைத்த புகழ்மொழிகளை அர்த்தமற்றதாக ஆக்கும் விதத்தில் எதிராக பேசிக் கொண்டிருந்தான். அண்ணாவுக்கு நிறைய ஆஸ்திக அன்பர்கள் உண்டு. எல்லாரும் கல்யாணத்துக்கு கொண்டு வந்து கொட்டினா. சொந்த வீடு, அதுல ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டாலும் சாப்பாட்டுக்கு வந்துரும். அண்ணன் பிள்ளை புருஷோத்தமன் கடைசி வருஷம் படிக்கிறான். அதை முடிச்சா வேலை கிடைச்சிரும். அவங்களுக்கு என்ன கேடு? ரங்கனின் உருமல் இது. அதை உறுதிப்படுத்துவது போல் நந்தகோபால் வேதாவின் திருமணத்திற்கு வந்திருந்து கடைசி வரையில் உடனிருந்து நடத்தி வைத்தார். அவருடைய உதவி பெரும் பங்கு அந்த கல்யாணத்தில் இருக்கிறது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. ஜீயர் மடத்துக்கு திரும்பவும் எழுந்தருளிவிட்டார். 6 மாதங்களாக கஷேத்ராடனத்தில் இருந்து திரும்பி இருந்த ஜீயர் அவரை தரிசிக்க அனைவரும் மடத்திற்கு வர ஆரம்பித்தனர். நந்தகோபால் தினந்தோறும் வந்தார். மடத்திற்கு நிறைய சொத்துக்களை எழுதி வைத்தார். மடத்தின் சார்பில் பேங்கில் வைப்பு நிதிகள் பெருகலாயிற்று. மடத்தின் வருவாயினால் பேங்கின் பெருமையும் வளர்ந்தது. பேங்க் ஏஜென்ட் தாமே நேரில் வந்து ஜீயர் சுவாமியை தரிசித்து வணங்கினார். அந்த சமயத்தில் அவர் பேங்கில் வேலை ஒன்று காலி இருப்பதாகவும் மடத்து நிர்வாகத்தை கௌரவிக்கும் முறையில் ஜீயர் சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளி சிபாரிசு செய்யும் நபருக்கே அந்த வேலையை கொடுப்பதாகவும் விண்ணப்பித்துக் கொண்டார்.
அந்த ஊரில் மட்டுமல்லாமல் அக்கம்பக்கம் சுற்றிலும் இருக்கும் கிராமங்களிலும் விஷயம் பரவிற்று. எங்கேயோ பட்டணத்தில் இருந்த ரங்கனிடம் பூர்வாசிரமத்தின் தம்பி என்ற உறவின் உரிமையுடன் ஜீயர் சுவாமிகளிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒருவர் தன் பிள்ளையுடன் வந்ததும் ரங்கன் விழித்துக் கொண்டான். இந்த வாய்ப்பை தன் பிள்ளைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நினைவுடன் ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளி இருக்கும் மடம் இருக்கும் கிராமத்திற்கு வந்தான். அவன் பேச்சில் உறவின் உரிமை இல்லை. ஜாக்கிரதையாக மரியாதை கலந்த சொற்களையே பேசினான். பூர்வாசிரமத்தில் உடன்பிறப்புக்கு என்று எதுவும் செய்யாமல் திடீரென்று ஜீயராக மாறிவிட்டதால் இப்பொழுதாவது இந்த வாய்ப்பை தனக்கு தர வேண்டும் என்று உருக்கமாக பேசினான். ஜீயர் சுவாமிகள் மூடின கண்களை திறக்காமல் எதுவுமே பேசாமல் கடைசி வரையில் உட்கார்ந்திருந்தார். அவன் திரும்பி போகும்போது தனக்கு காணிக்கையாக வந்திருந்த பழங்களில் கணிசமாக எடுத்து தருமாறு அருகில் இருந்த வரதனிடம் சுவாமிகள் சைகை காட்டினார். அன்று மாலையில் புருஷோத்தமன் வழக்கத்துக்கு மாறாக நெற்றியில் அழுத்தமாக திருமண் சாற்றிக் கொண்டு மேல் வஸ்திரத்தை இடுப்பில் கட்டிக்கொண்டு நெடுஞ்சான்கிடையாக ஜீயர் சுவாமிகளின் முன்பு விழுந்தான். மடமடவென்று ஏதேதோ பேசினான். ஒரு காலத்தில் அப்பா என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இருப்பதாக கூறிய அவன் 2-3 தடவைகள் அப்பா என்று உறவை கூறி அழைத்துவிட்டு பின்பு தன் தவறை உணர்ந்து தடுமாறினான். அவனுடைய அம்மா சொல்லிக் கொடுத்ததை அப்படியே மகன் ஒப்புவிக்கிறான் என்பதை அவனுடைய பதப்பிரயோகங்களிலிருந்து தெரிந்து கொண்டார் சுவாமிகள். அந்த பெண் பிசாசிடமிருந்து தப்பிக்க இதுதான் ஒரு சிறந்த அரண் என்று நினைத்த அவர் புன்முறுவலுடன் தன் காவி உடையை ஒரு உரை பார்த்து கொண்டார். ரங்கனுக்கு கிடைத்த பிரசாதங்கள் கூட அந்த புருஷோத்தமனுக்கு கிடைக்கவில்லை. உடன் இருந்த வரதன் அதிர்ச்சியுடன் பார்க்க புருஷோத்தமன் பேசிக் கொண்டிருக்கும் போதே சட்டென்று எழுந்து உள்ளே சென்று விட்டார் சுவாமிகள். வரதன் சமாளித்துக் கொண்டு தானே பழங்கள் காய்கறிகள் என்று அவன் கையில் எடுத்து கொடுத்து அவனை இருந்து சாப்பிட்டு விட்டு போகும்படி வற்புறுத்தி அனுப்பினான். புத்திர பாசத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் போகவே அவரது நிலைமைக்கு அது தவறு என்ற நினைவுடன் அவர் சட்டென்று எழுந்து விட்டார் என்ற நினைவுடன் புருஷோத்தமன் அந்த பேங்க் வேலை கிடைத்த மகிழ்ச்சியுடன் திரும்பினான். ஜீயர் சுவாமிகள் அன்று விடியற் காலையில் மடத்தின் பின்புற தோட்டத்தில் தனக்கு கிடைத்த அனுபவத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். விடியற்காலையில் வழக்கம் போல் தோட்டத்தில் அவர் உலாவிக் கொண்டிருந்த போது நெடுந்துயர்ந்த ஒருவன் சுவர் ஏறி குதித்து வருவதை பார்த்து யாரது என்று அதட்டும் குரலில் கேட்டார். தன் பெயரை பாண்டியன் என்று குறிப்பிட்ட அவன் பேங்க் வேலை ஒன்றிற்காக ஜீயர் சுவாமிகளின் சிபாரிசை நாடி வந்ததாக கூறினான். நீ ஏன் இப்படி திருட்டுத்தனமா வரணும்? வாச பக்கமா வந்திருக்கலாமே. அவன் சிரித்தான். சாமி, நீங்க புதுசா வந்தவங்க, விஷயம் தெரியாம பேசுறீங்க. நான் வாச பக்கமா வந்தா உங்க ஆளுங்க என்ன உள்ள விட மாட்டாங்க. நான் கடவுளை நம்பாத கூட்டத்தை சேர்ந்தவன். மடத்து சாமியார்களை எதிர்க்கிறவன், திட்டுறவன். ஆனா எனக்கு வேலை மட்டும் வேணும் சுவாமி. ஜீயர் சுவாமிகள் சிரித்தார். அப்பனே, நாத்திகனான உனக்கு இந்த வேலையை கொடுக்க மடம் எப்படி சிபாரிசு செய்யும் நீ எதிர்பார்க்கிற? மடம் கொடுக்காது சாமி, நீங்க சொன்னா நடக்கும். மடம் உங்க வார்த்தையே கேட்கும். அப்படியா? நான் மட்டும் கடவுளை நம்பாதவனை நம்பி எப்படி சிபாரிசு செய்ய முடியும்? சாமியாரான உங்களுக்கு பத்து பாசம் பேதம் எல்லாம் இருக்காது, இருக்கக்கூடாது. என் கொள்கை என்னோட, உங்க கொள்கை உங்களோடன்னு இருந்துட்டா வம்பு ஏது சாமி. அவர் புன்னகையோடு அவனை உள்ளே அழைத்து சென்று வாசல் வழியாக அனுப்பினார். மறுநாள் வரதன் பரபரப்புடன் வந்து கேட்டான். தேவரீர் பாண்டியனுக்கு சிபாரிசு செஞ்சுட்டதா பேங்க்ல சொன்னாங்க. அவன் இந்த மடத்துக்கே விரோதி நண்பனாக மாறுற வழி இது. இந்த வேலை கிடைச்சதுனால அவன் ஆத்திகனா மாத்திர வாய்ப்பு ஏற்பட்டதா தேவரீர் நினைக்கிறதா எனக்கு தோன்றது. அவன் ஆத்திகனாகவோ நாத்திகனாகவோ இருந்தா அது அவன் வழி. அதை மாத்த நான் யாரு? கடவுளை பழிக்கிறவனும் ஒரு விதத்துல கடவுளை சதா நினைக்கிறதான் இருக்கிறதுனால அவன் ஏத்தம் அடையறான். பகவான் புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டையும் ஒன்றா பாவிக்கிறார். பூர்வாசிரமத்துல உங்க உறவு பிள்ளைகளுக்கு சிபார்சு செய்யறது தவறுன்னா இதுவும் ஒரு விதத்துல தவறுதான். நாத்திகனுக்கு நாம ஆதரவு கொடுப்பத மடம் வரவேற்காது. வரதா, ரங்கன் புருஷோத்தமன் இவங்களோட வெளிவேஷமும் போலி மரியாதையும் பாண்டியன்ட்டு கிடையாது. தன்னை ஒரு நாத்திகனாக உண்மையை ஒப்புக்கொள்ளும் குணமே சிறந்ததா எனக்கு தெரிஞ்சது. வரதன் வியப்புடன் அவரை பார்த்தான். வரதா, உனக்கு மட்டும் ஒரு உண்மையை சொல்றேன். என்னுடைய ஒரு சின்ன ஆசை நிறைவேறணும்னு இந்த காவி உடைய தேடி வந்தேன். என்னுடைய வெளியேற்றத்தினால வேற உதவி எதுவும் இல்லாம என்னுடைய சின்ன ஆசை தானா நிறைவேறிடும் நினைச்சேன். ஆனா எனக்கு எதிரா நின்னா ஒரு பெண் பிசாசு என் வெளியேற்றத்தை தனக்கு சாதகமா மாத்திண்டு என்ன குறை கூறியே எல்லார்ட்டையும் பொருளை சேகரிச்சு தன்னுடைய பிடிவாதத்தை சாதிச்சுண்டது. என் சின்ன ஆசை நிறைவேறல. அது மட்டும் இல்ல, குழந்தை வேதாவும் அந்த பிசாசுனால பாதிக்கப்பட்டா. வேதா மாதிரி இன்னைக்கு புருஷோத்தமனும் இல்ல. வரதா, பேராசை பிசாசுகள்கிட்ட இருந்து தப்பி வந்தாலும் மறுபடியும் இந்த பிசாசுகளின் நிழல் கூட நம்மளை தீண்டக்கூடாது. ஒரு விதத்துல இன்னைக்கு நான் முழு பக்குவம் அடைஞ்ச துறவி.
வரதனுக்கும் புரிய ஆரம்பித்தது. ரமா எரிச்சலுடன் பவுடர் டப்பாவை தட்டி அமுக்கி தன் உள்ளங்கையில் கவிழ்த்து பார்த்தாள். 2 வெண்புள்ளிகள் போனால் போகிறது என்பதைப் போல் அவளது உள்ளங்கையில் விழுந்தது. ரமா பேங்க் ஒன்றில் பணியாற்றுபவள். தன்னுடன் வேலை பார்க்கும் பெண்களுடன் ஒரு நிமிடம் தன்னை ஒப்பிட்டு பார்த்தாள். காலையில் வரும்போது முழுமையான மேக்கப்பும் உயர்ந்த ரக சென்டின் மனமும் தலை நிறைய கூடையாக பூவும் அவர்கள் நடையோடு போட்டி போட்டுக்கொண்டு அசைய அவர்கள் வேலை செய்ய வருகிறார்கள். உணவு நேரத்தில் ஒரு தடவை, மாலையில் வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு முறை என்று அழகு செய்து கொள்ள அழகு சாதனங்கள் அவர்களது கைப்பையில் தயாராக காத்திருக்கும். ரமா இந்த சாதாரண மலிவான பவுடரை பூசிக்கொள்ள எவ்வளவு நிபந்தனைகள்! கண்குத்தி பாம்புகளின் ஊடுருவும் பார்வைகள். முதல் தேதி வரும் வரையில் நடுவில் தீர்ந்து போனாலும் வாங்கக்கூடாது. அவளுடன் 2 தங்கைகளுக்கும் இதில் பாகம் போட வேண்டும். வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கும் உரிமையில் ரமா அதிகப்படியாக பவுடரை உபயோகித்து விட போகிறாளே என்று தங்கைகள் கவலைப்படுவதை ரமா அறியாதவள் அல்ல. சிறிது பவுடரை பொட்டலம் கட்டி ஆபீஸிற்கு எடுத்து போக நினைத்தால் கூட அல்பத்தனமாக மேலே விழுந்து குதறும் தங்கைமார்களின் சின்ன புத்தி. ரமா, நீ இன்னைக்கு இன்னும் ஆஃபீஸ்க்கு போறேன்னா? சாப்பிட்டதும் போறேன், வாயேன் 2 பேருமா சாப்பிடலாம் என்று கூறிய அண்ணன் சபேசன் அவளது தட்டையும் தன் தட்டுடன் கூட எடுத்து சென்றான். ரமா அதிர்ச்சியுடன் நின்றாள். சபேசன் தன்னுடன் சேர்ந்து சாப்பிட அவளை அழைத்தால் அவளிடம் அவன் ஏதோ உதவியை எதிர்பார்க்கிறான் என்பது பொருள். சகோதர பாசம் திடீரென்று அவனுக்கு பீரிட்டு பெருகவில்லை. வெளியில் காலேஜுக்கும் பள்ளிக்குமாக புறப்பட்டு கொண்டிருந்த அவளுடைய தங்கைகள் இருவரும் அக்காவை பரிதாபமாக பார்த்துவிட்டு சென்றனர். ஹாலில் ஒரு மூலையாக ஈசி சேரில் சாய்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த தன் தந்தையை ரமா வெறித்து பார்த்தாள். அவர் பேப்பரை பிடித்து கொண்டிருந்த விதத்திலிருந்தே முகத்தை மறைத்து கொள்ள உபயோகப்படுத்துகிறாரோ தவிர அவர் படிக்கவில்லை என்பதை உணர்ந்தாள். பாவம், அவர்தான் என்ன செய்வார்? ரிட்டையரான ஒரு செகண்டரி கிரேட் பள்ளி ஆசிரியர். பென்ஷனை பிள்ளையிடம் சமர்ப்பித்துவிட்டு பிள்ளையின் சர்வாதிகாரத்துக்கு தன்னையும் உட்படுத்தி கொண்டு விட்ட அவரிடம் இவள் எதை எதிர்பார்க்க முடியும்? ரமா, சபேசன் உரக்க சமையலறையிலிருந்து கத்தினான். அவள் வேண்டா வெறுப்புடன் சமையலறைக்கு சென்றாள். அவன் ரசம் சாதம் சாப்பிடும்போது மெல்ல ஆரம்பித்தான். ரமா, உனக்கு 3 மாதம் லீவ் இருக்கிறதா சொன்னியே? ஆமாம். அதை சரண்டர் செஞ்சால் கணிசமாக பணம் வரும்ல? ரமாவுக்கு முகம் ஜிவ்வென்று சிவந்தது. அட பாவி, கல்யாணத்தை சாக்கா வச்சு கடனும் வாங்கியாச்சு, சம்பளமும் பாதி தான் வரும். லீவையும் பணத்துக்கு விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு எந்த முகத்தோட போகிறது? வெள்ளை பிள்ளையார கிள்ளி பிள்ளையாருக்கே நெய்வேத்தியம் செய்கிறத போல என்னையே அங்கமாக பிச்சு பிச்சு நீங்கள் என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதுவே உங்களுக்கு என்ன பெருமை? என்ன பதிலையே காணும்? நான் என்ன பணத்தையா எனக்கா கேட்குறேன்? உன் கல்யாண செலவுக்கு தானே. கல்யாண சமயத்தில் 1-2 ஆயிரங்கள் கையில் அதிகமாக இருந்தால் நல்லதுங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறேன். இருவருக்கும் உணவு பரிமாறி கொண்டிருந்த அவர்களின் தாய் அம்புஜம் மகனை எச்சரித்தாள். ஷோ சபேசு, மெல்ல பேசு, லக்ஷ்மி காதில் விழப்போகிறது. அவள் தான் மாமா காதில் எட்டு விட்டுடுவா. இது ஒரு தொல்லை. நம்ம வீட்டில் நம்ம விருப்பம் போல் பேச முடியலை. இப்போ மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனப்புறமும் இவகிட்ட நாம் பயந்துன்னு தான் நடுங்கணும் என்று அவன் வெளியில் சொன்னாலும் குரலின் ஸ்ருதி மிகவும் இறங்கிவிட்டது. முணுமுணுக்கும் குரலில் பேசினான். லக்ஷ்மி அந்த வீட்டிலேயே எதிரே உள்ள மற்றொரு போர்ஷனில் குடியிருப்பவள். ரமாவின் குணத்தையும் அழகையும் பார்த்து அவளிடம் மதிப்பு கொண்டவள். கல்லூரி படிப்பு இருந்தும் கை நிறைய சம்பளம் வாங்கியும் அண்ணனின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருப்பதையும் தனக்காக எந்த பொருளையும் கேட்டு பெறக்கூட எண்ணமின்றி வளைய வரும் ரமாவை அவளுக்கு பிடித்துவிட்டது. அதே வேகத்தில் லக்ஷ்மி தன் மாமாவின் பிள்ளை கேசவனுக்கு ரமாவை விவாகம் செய்து கொடுக்க நடுவில் நின்று ஏற்பாடு செய்துவிட்டாள். இன்னும் 15 நாட்களில் கல்யாணம் நடக்கப் போகிறது. இங்கு நடக்கும் வாத பிரதிவாதங்களை எல்லாம் லக்ஷ்மி பிள்ளை வீட்டாரிடம் சொல்லி வைக்கப் போகிறாளே என்று பங்கஜத்துக்கு பயம். ஏனெனில் லக்ஷ்மியின் மாமா ரமாவை முதலாக பார்த்ததும் வரதட்சணை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். சீர் விஷயத்தையும் அவர்களுடைய இஷ்டத்துக்கே விட்டுவிட்டார். அப்படி இருக்க சபேசன் ரமாவை லீவை திருப்பிவிடச் செய்து அதனால் வரும் ஆதாயம் மட்டும் இந்த குடும்பத்தை சேர வேண்டும் என்று வற்புறுத்தினால் லக்ஷ்மி மூலமாக அவரும் கேள்விப்பட்டு இந்த குடும்பத்தை கேவலமாக நினைத்து கொள்வாரே என்ற கவலை அவளுக்கு. அதை புரிந்து கொண்ட ரமா தன் தாயை பார்த்து விசித்திர புன்னகை புரிந்தாள். உங்க பொண்ணுக்கு செய்யறது உங்க இஷ்டம் என்று அவர் சொன்னதும் அவர் தலை மறைந்த உடனேயே கணிசமான வெள்ளி எவர் சில்வர் பாத்திரங்களை ரமாவின் அடுத்தவளான நிர்மலாவுக்காக பெட்டியில் பத்திரப்படுத்தினாளே இதே அம்மா. இத்தனைக்கும் ரமா சிறுக சிறுக தன் சம்பாத்தியத்தில் சீட்டு கட்டி தனக்காக சேர்த்து கொண்டவைதான். நிம்மிக்கு மட்டும் சபேசன் எங்கேருந்து செய்ய போகிறான்? குருவி தலை பனங்காயா சின்ன வயசுலேயே 3 பொண்ணு பொறுப்பையும் அவன் ஒருத்தன் தலையில் போட்டிருக்கோம்.
என்று அம்மா அவள் காது கேட்க புலம்பினதும் ரமாவுக்கு ஆத்திரம் பொங்கி சிவந்தது. சிரமத்துடன் தன்னை அடக்கி கொண்டாள். சபேசன் இவளுக்காக என்ன செய்தான்? சம்பாதித்த நாளிலிருந்து இவளுடைய ஊதியத்தில் தனக்கு ஒரு புடவை வாங்கி கொள்ள கூட சுதந்திரமில்லை. சாயம் வெளுத்த 4 புடவைகளை தவிர வேறு புடவை ஏது? சில சமயங்களில் வீட்டுக்கு தெரியாமல் ஆபீஸில் அதிகப்படி நேரங்கள் வேலை செய்து பணம் வருவதுண்டு. அண்ணனுக்கு தெரியாமல் அம்மாவின் உதவியுடன் அந்த பணத்தில் புடவைகள் வாங்கி கொள்ள ஆசைப்பட்டு அம்மாவை துணைக்கு கூப்பிட்டாள். கடைத்தெருவுக்கு அம்மாவும் வந்தாள். ஆனால் விதம் விதமான புடவைகளை கண்டதும் அவளுக்கு மற்ற 2 பெண்களின் நினைவு வந்துவிட்டது. நிம்மிக்கும் சரோஜாவுக்கும் தான் யார் வாங்கி தருவா? என் வயிற்றுல பிறந்த அதுகளுக்கும் சுகமே இல்லை. அந்த கடையிலேயே ரமாவிடம் புலம்பினாள். ரமா விரக்தியுடன் அவர்கள் இருவருக்கு மட்டும் புடவைகளை அம்மாவையே தேர்ந்தெடுக்க செய்துவிட்டு தனக்கு எந்த புடவையும் பிடிக்கவில்லை என்று வாங்காமல் வந்துவிட்டாள். அவள் அண்ணன் கனைத்ததை கேட்டு திரும்பி பார்த்தாள். அவன் தன் பதிலுக்காக காத்திருப்பது தெரிந்தது. அண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு லீவ் தேவைப்படுமோன்னு நான் தயங்குறேன். எதுக்கு லீவு? கேசவனுக்கு உள்ளூரில் தான் வேலை. வெளியூரில் அவன் இருந்தாலும் உனக்கு மாத்தல் கிடைக்கிற வரைக்கும் லீவ் வேண்டியிருக்கும். அவன் கம்பெனி வெளியூருக்கு அவனை அனுப்புகிற சான்ஸே இல்லையே. அதில் நானும் அவரும் 2 பேருமா ஒரு சமயம் வடநாடெல்லாம் போலாமான்னு ஒரு எண்ணம். அவள் தடுமாற்றம் அவளுக்கே பிடிக்கவில்லை. ஓ, ஹனிமூனா? ரமாவின் முகம் சிவந்தது. அவன் குரலில் நையாண்டியா, எரிச்சலா, புரிந்து கொள்ள முடியாத வகையில் ஏதோ ஒன்று தெரிந்தது. சபேசன் தொடர்ந்தான். கேசவனை நீ அடிக்கடி பார்க்கறதுண்டா? இல்லை டெலிஃபோனில் பேசுவீங்களா? சற்று எரிச்சல் கலந்த குரலில் கூறினாள். 2மே இல்லை. லக்ஷ்மி அக்காட்ட சொல்லி அனுப்பினார். லக்ஷ்மி விடுத்துவது போல இருக்கு. சரி ரமா, நீயாவே தெரிஞ்சுண்டு உதவி செய்வேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நானாவே கேட்டால் செய்ய மறுத்துருவியா என்ன? உன் கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் நிம்மிக்கு வேலை ஆகிற வரைக்கும் உன் சம்பளத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இதை லக்ஷ்மி மூலமாக சொல்கிறத விட நீயே கேசவனுக்கு நேர்லேயோ ஃபோன்லேயோ சொல்லிடு. ஏற்கனவே நான் வாங்கின கடனுக்கு பிடிப்பு போக 500 ரூபா தான் கைக்கு வரும். அவர் பெருந்தன்மையாக எத்தனையோ விஷயத்தில் விட்டு கொடுத்துருக்கார். இப்படி எப்படி அண்ணா இதை நான் சொல்கிறது? எனக்கு பயமாக இருக்கே. சரி ஆட்டும், கல்யாணம் நின்று போகிற பயம் உனக்கு. பொன்முட்டை இடுற வார்த்தை அவளுக்கு கிடைச்சப்புறம் இதில் விட்டு கொடுக்கறதுக்கு என்ன? பெருந்தன்மை எங்கே வந்தது? உன் வரையிலையும் உனக்கு ஒரு புருஷனை தேடிண்டு ஓடிட்டா போதும். இந்த குடும்பத்தை பற்றி உனக்கு அக்கறை இல்லை. சபேசன் புரிந்து கொட்டினான். ராமா பொங்கி வரும் கண்ணீரை சிரமத்துடன் அடக்கி கொண்டு தாயை நிமிர்ந்து பார்த்தாள். சபேசா, போகிறது விடுப்பா. மழை பெஞ்சு நிறையணுமே தவிர பனி பெய்யறதுனால நிறைஞ்சுடாது. பெண் குழந்தைகளே அவ்வளவுதான். நம்ம கடமை முடிச்சு அவளை இன்னொருத்தர் வீட்டுக்கு அனுப்புகிறோம். அவளுக்கு இனி இங்கே ஒட்டுன்னு நாம் எதிர்பார்க்கக்கூடாது. இது பிள்ளைக்கு கூறும் சமாதான மொழிகளா, இல்லை பெண்ணுக்கு மறைமுகமாக சொல்றியா? ரமா எழுந்து விட்டாள். பிற்பகலுக்காக கலந்து வைத்திருந்த உணவு டப்பாவை கூட அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. வழியில் பஸ்ஸில் கூட அவளுக்கு இதே சிந்தனை. அவளுடன் வேலை பார்க்கும் மாலினிக்கும் ஏறக்குறைய இதே நிலைதான். பெரிய குடும்பம், பிடுங்கல் அதிகம். ஆனாலும் அவள் வரையில் குறைவில்லை. ஆடம்பரமான உடைகள், அலங்கார அணிகள், சினிமா, ஹோட்டலில் டிஃபன், தினுசான செருப்புகள், டம்பப்பைகள் இத்தியாதிகள். ரமா தனக்குள் எத்தனையோ தடவை வியந்திருக்கிறாள். பஸ்ஸுக்கு லேட்டாச்சு, சிநேகிதி சினிமாவுக்கு அழைச்சின்னு போனா என்று பொய் சொல்லிவிட்டு ரமா அதிகப்படி நேரங்கள் வேலை செய்து பணத்தை வீட்டுக்கு தெரியாமல் சேமிப்பாள். மாலினி இந்த விஷயத்தில் அவளுக்கு நேர் விரோதம். வீட்டில் அதிக நேரம் வேலை செய்ததாக கூறிவிட்டு உண்மையில் சினிமா, பீச் என்று சுற்றுவாள். அதற்கென்று அவளுக்கு நண்பர்கள் ஒரு கூட்டமாகவே காத்திருக்கிறார்கள். பஸ்ஸில் இருந்து இறங்கி சில அடிகள் நடந்திருப்பாள். அவளை உராய்வது போல் ஒரு ஸ்கூட்டர் வந்து நின்றது. அதன் பின் சீட்டிலிருந்து குதித்து இறங்கிய மாலினி ஸ்கூட்டரை ஓட்டி வந்த வாலிபனின் கன்னத்தில் தட்டி கொஞ்சலுடன், மாலையில் சினிமா நிகழ்ச்சி உண்டு, சீக்கிரமா வந்துருங்கோ என்று கூறினாள். அவன் முகமெல்லாம் பல்லாக தலையை ஆட்டிவிட்டு சென்றான். மாலினி ஹாய்ரம்மா என்று கூறி அவளுடன் சேர்ந்து கொண்டாள். மாலினி, யார் அவரு? சரியான பேக்கு. என் வீட்டை எப்படியோ தெரிஞ்சுண்டு தினமும் தெருமுனையிலே வந்து நின்று ஸ்கூட்டரில் கொண்டு விடுறது. இன்னைக்கு சினிமாவுக்கு கூப்பிடுது, பரிதாபமாக இருந்தது, சரின்னு ஒத்துன்ட்டேன். ரமா மாலினியை கவனித்தாள். தொட்டால் நழுவும் வழுவழுப்பான கத்தரிப்பூ கலரில் சேலை, அதே நிறத்தில் நவநாகரீக ஆபரணங்கள், அதே நிறத்தில் செருப்புகள், கையில் டம்பப்பை, மூச்சையே சில நிமிடங்கள் திணற வைத்து நிறுத்தக்கூடிய உயர்ந்த ரக வாசனை. ரமா முகம் சுளித்தாள். மாலினி, புது புடவை போல இருக்கே. ஆமாம், இன்னைக்கு பிறந்த நாள் எனக்கு. போன வாரம்தான் பிறந்த நாள்னு சொல்லி ஒரு புது பட்டு புடவை உடுத்தின்னு வந்திருந்தேன். அன்னைக்கு என் ஜன்ம நட்சத்திரம், அதாவது தமிழ் பிறந்த நாள். இன்னைக்கு இங்கிலீஷ் தேதிப்படி பிறந்த நாள்.
ரமா புன்னகையுடன் கூறினாள். வயசு ஏறுறதை நினைச்சாலே கவலையா இருக்கும்னு நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுற வழக்கம்ல. தேதி கிழமை இன்னும் பிறந்த நேரம் கூட பிறந்த நாள் கொண்டாடி புது புடவை வாங்குவ போல இருக்கே. எப்படி உனக்கு கட்டுப்படியாகிறது? மாலினி அர்த்தத்தோடு சிரித்தாள். நீ பைத்தியம். எங்கள் குடும்ப நிலை உனக்கு தெரியாதா? சம்பளம் முழுசும் பிடுங்கிட்டு தான் வீட்டில் முதல் தேதி அன்னைக்கு என்னை உள்ளேயே விடுவாங்க. என் கை காசு செலவழிச்சா இதெல்லாம் வாங்குறேன். யாரோ வாங்கி தராங்க, உடுத்துறேன். மாலினி, இது தப்பு இல்லையா? தப்பு என்னடி? ஒரு புன்னகை காட்டினா 5 நட்சத்திர ஹோட்டலில் ஸ்வீட்டோட டிஃபன், ஒரு குட் மார்னிங் சொன்னால் உடனே சினிமா காய்ச்சின் போ ரெடி. நம்ம தோலை தட்டி பேசவும் கன்னத்தை கிள்ளவும் இடம் கொடுத்தா சேலை ஜாக்கெட் வாங்கி தர ஆண்கள் தயாராக இருக்கும்போது நாம் ஏன் ஏற்றுக்கக்கூடாது? ரொம்ப தப்புடி மாலினி. இன்னைக்கு வேடிக்கையாக தான் இருக்கும், நாளைக்கே ஏதாவது விபரீதத்தில் கொண்டு விட்டுடும். நீ சொல்கிறது புரியுறது. நான் அவ்வளவு ஏமாளி இல்லை. என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். உன் பேருக்கே களங்கம் வந்துடும். உனக்கே கல்யாணம் ஆகாமல் போகாது. அந்த சமயத்தில் இதெல்லாம் உனக்கு கணவராக வரப்போகிறவர் காதில் பட்டா உன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். நிறுத்துறம்மா. கற்புங்கிறது உண்டுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் நடந்துக்கிற விதத்தில் என்னை கற்பிழந்தவளாக யாரும் சொல்ல முடியாது. என்னை நம்பாதவன் எனக்கு புருஷனாக வராட்டா போகிறான். நடந்ததை பற்றி கவலைப்படாதவன் ஒருத்தன் எனக்கு புருஷனாக வந்தால் போதும். மாலினி அதிர்ச்சியுடன் ஒரு நிமிடம் ரமா சாலையிலேயே நின்று விட்டாள். மாலினி அவளது கையை பற்றி நடந்து கொண்டே சொன்னாள். ரமா, நீயே யோசிச்சு பாரு, புரியும். நீரில் இன்னொருத்தன் அழகை பார்த்து மனசு சலனப்பட்டதுக்கே தலை வைக்கப்பட்ட பொண்ணோட கதை தெரியும். இன்னொருத்தன் தன்னை தூக்கின் போனதுனாலேயே அக்னியில் குளித்து கற்ப உலகத்துக்கே காட்டின கதையும் உண்டு. அவ்வளோ எதுக்கு நம்ம பாட்டிகள் காலத்தில் சோவருக்கு பின்னால் நின்று முகம் பெறதுக்கு தெரியாமல் பேசினதை நாம் பார்த்துருக்கோம். காற்றுல கற்பூரம் கரையிற மாதிரி காலத்தோட வேகத்தில் நாகரிகத்தின் வளர்ச்சியில் கற்பனோட சட்டத்திட்டம் கரைஞ்சின்னு வருது. மாலினி, நான் உன்னை தப்பாக சொல்லலை. நமக்கு சம்மந்தப்படாதவங்ககிட்டருந்து, அதுவும் ஆண்கள்கிட்டருந்து பொருள்கள் வாங்குறது தப்பு இல்லையா? நமக்கு இழுக்கு இல்லையா? குரங்காட்டி உணவை தேடுறான். பெண்களை வச்சு எத்தனையோ ஆதாயங்கள் தேடிக்கிறாங்க. பெண்களுக்கு பழைய தொல்லையிலேருந்து விடுதலை கிடைக்கல. அதிகப்படியாக ஆஃபீஸுக்கு போகிற தொல்லையும் கூட சேர்ந்துருக்கு. இது தெரியாமல் நாமும் பல்ல இடிச்சுண்டு நாம் முன்னேறிட்டதா, பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டதா பெருமைப்படுறோம். குரங்குக்கு எப்போதாவது கிடைக்கிற கடலை மாதிரி என்னை போன்றவங்களுக்கு கிடைக்குது. இந்த சின்ன விஷயங்கள் மெழுகுவத்தியாக உருகி போகிற நமக்கு இந்த உல்லாசங்களும் இல்லைன்னா உனக்கு இந்த ஆஃபீஸில் மணிமேகலைன்னு பட்டம் இருக்கா மாதிரி எல்லா பெண்களுமே மணிமேகலை வாழ்க்கை வாழ வேண்டியது தான். ரமா வெட்கத்துடன் சிரித்தாள். மணிமேகலன் எனக்கு பேர் வச்சிருக்கிறது தெரியும். ஆனால் மெழுகுவர்த்தி எரிஞ்சு உருகிறதும் சிகரெட் புகைஞ்சு விடுறதும் ஒன்று போல் நீ பேசுகிற. என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடியல. ரெண்டும் ஒன்று இல்லைதான்னு எனக்கு தெரியும். அதுக்காக மெழுகுவர்த்தியாகவே கரைய முடியுமா? மாலினி வேகமாக படிக்கட்டில் ஏறினாள். அக்கவுண்டன்ட் மோகன் அவள் வருவதை பார்த்ததும் மேல் படிக்கட்டில் அவளுக்காக நின்றான். அவர்கள் இருவரும் போவதற்கு நேரம் கொடுத்து ரமா நிதானமாக படிகளில் ஏறினாள். அவளுடைய பார்வை தன்னுடைய புடவையின் மேல் விழுந்தது. சாயம் மங்கி பார்டர் சிறிது கிழிந்து தைத்திருந்தாலும் அவளுக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. விடியும் வேளைக்கே உண்டான சிலுசிலுப்பை அனுபவித்த சம்பத் எழுந்திருக்க மனம் வராமல் படுத்திருந்தான். இரவு இவன் படுக்கும்போது 1 மணி ஆகிவிட்டது. பிகாம் இறுதி ஆண்டில் படிக்கும் அவன் பரீட்சை நெருங்கும் கவலையுடன் பாடங்களை படித்து கொண்டிருந்தான். இரவு 11 மணிக்கு அவனுடைய தந்தை சௌமிய நாராயணன், சம்பத் படிக்கிறியாப்பா என்று கேட்டுக்கொண்டே அவன் படிக்கும் ஹாலுக்கு வந்தவர் அவன் பதில் சொல்லும் வரையில் காத்திருக்கவில்லை. தன் கையில் வைத்திருந்த 2 பெரிய புத்தகங்களை தூக்கி மேஜையின் மேல் வைத்தார். சம்பத், பேஜ் அடையாளத்துக்கு துண்டு பேப்பர்களை வச்சிருக்கேன். அந்த பக்கங்களில் நான் மார்க் செஞ்சு வச்சதை குறிப்பெடுத்து எழுதி வச்சுக்கோ. அவர் இன்னும் 2 நாட்களில் உள்ளூர் சபா ஒன்றில் உபன்யாசம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பது சம்பத்துக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. இனிமேல் படித்தார் போலத்தான் என்று மனதிற்குள் சலித்து கொண்டான். அப்பாவின் வேலை முடிந்த பிறகு தன் சொந்த வேலையை கவனித்தான். அதனால் அவன் தூங்கப் போகுது இரவு 1 மணி ஆகிவிட்டது. பெருந்தேவி பெருந்தேவி என்று அப்பாவின் கோபக்குரலை கேட்டதும் சம்பத் கண்ணை லேசாக திறந்தான். அப்பாவுக்கு உபன்யாசம் பெருத்த குரலில் அடிக்கடி செய்வதனால் குரல் ரொம்ப பெரிதாகிவிட்டது. தேவைப்படாத சமயங்களில் கூட கத்துகிறார் என்று நினைத்தான். தோ வந்துட்டேன். என் பர்ஸில் 50 ரூபா குறையிறதே கேசவன் எடுத்தானா? எங்க அவனை காணும்? படுத்த படுக்கையை கூட எடுத்து வைக்காம எங்கே போனா? கேசவன் எடுக்கலன்னா சம்பத் தான் ஏதோ காலேஜ் செலவுக்கு வேணும்னு பணம் என்ன கேட்டான். ஒருவேளை அவன் எடுத்தானோ என்னவோ. அவன் எழுந்ததும் நான் கேட்குறேன், அம்மா நீ ஏன் இப்படி பேசுகிற? சம்பத் அதிர்ச்சி அடைந்தான். நேற்று சகோதரர்கள் மூவருமாக ஒன்றாக சாப்பிடும்போது கேசவன் தான் நண்பர்களுடன் பிக்னிக் போக அம்மாவிடம் பணம் கேட்டான்.
தினம் 8 மணிக்கு எழுந்திருக்கும் கேசவன் இப்போது படுக்கையில் இல்லை. நிச்சயம் அவன்தான் எடுத்திருப்பான். அம்மா ஏன் இப்படி இவன் மேல் பழியை போட்டு கேசவனை காப்பாற்றி கொடுக்க நினைக்கிறாள்? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறேன். வயத்தில் பிறந்த பிள்ளைய என்னால் நல்ல வழியில் வளர்க்க முடியலை. நல்ல விஷயத்தை பேச எனக்கு என்ன அருகதை இருக்குது? எந்த பிள்ளைய பற்றி பேசுகிறாருங்கிறத தெரிஞ்சிக்க முடியாமல் பொதுவாகவே அவர் பேசினாலும் சம்பத்துக்கு அம்மா சொன்னதை அவர் நம்பவில்லை என்பது நன்றாக புரிந்தது. அவர் கேசவனைத்தான் அப்படி நொந்து கொண்டு பேசினார். அப்பா வாக்கிங் புறப்பட்டு போனதும் சம்பத் ஆத்திரத்துடன் எழுந்து வந்து அம்மாவை வழிமறித்து நின்றான். அம்மா, உனக்கே இது நியாயமாக இருக்கா? ஏம்மா இந்த வயசில் எப்படி போய் சொல்கிற? சம்பத், கோச்சுக்காதடா. கேசவன் எடுத்ததை அப்பாட்ட சொன்னால் பெல்ட்டாலேயே விளாசிடுவார். உன் பேரை சொல்லவே தொழு விட்டார். என்ன நினச்சாவது நீ விட்டு கொடுக்க கூடாதா? தம்பிக்காக கூட விட சொல்லலை. அம்மாவுக்கு இப்படி கெஞ்சியே வழக்கமாகிவிட்டது. ஒரு வாரத்துக்கு பின் ஒரு நாள் சௌமியநாராயணன் திடீரென்று மாயவரத்துக்கு புறப்பட்டார். அவருடன் செல்லும்படி சம்பத்தை தயார் செய்த பெருந்தேவியிடம் சம்பத் சீறி விழுந்தான். அம்மா, என்னை என்ன நினச்சிண்ட? எனக்கும் படிப்பு காலேஜ்னு இருக்குது. என் எதிர்காலமே என் படிப்பை நம்பித்தான் இருக்குது. உன் சின்ன பிள்ளைய போ சொல்லு. அதுக்கு அவ்வளவு தருவிசு இருந்தால் உன்னை போ சொல்வேனா? போயிட்டாலே கடங்காரி உன் அத்தை வேதா. அவள் பொன் பத்மாவை அழிச்சுன்னு வர போகிறாராம் உங்கள் அப்பா. அப்பனையும் விழுங்கி நிற்கிறது. இளையாலும் அவள் அண்ணனும் அந்த பொண்ணை பாடா படுத்துவாளேன்னு உங்கள் அப்பாவுக்கு பயம். அம்மா, அந்த மனுஷனுக்கு செகண்ட் ஒய்ஃப் வேறு ஜாதி தானே. அப்பா அந்த கோவத்தில் தான் உறவையே விட்டுட்டார். அது சரி, நானும் தான் உங்கள் அப்பாவை கேட்டேன். அவனே செத்தப்புறம் நம்ம உறவு பொண்ணு அங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டார். உண்மைதானம்மா. அப்பா செஞ்ச தப்புக்கு பொண்ணு என்னம்மா செய்வா? அவள் வரதில் உனக்கு என்னம்மா கஷ்டம்? தடித்தடியாக 3 ஆம்பளை பசங்க இருக்கிற இடத்துல வயசு வந்த பொண்ணு வந்து சேர்ந்தா என் தலைக்கு வேற கொல்லிக்கட்டையே வாண்டாம். ஆஹா, எங்களுக்கு எவ்வளவு அருமையான அம்மா ஏற்பட்டிருக்கா. சொந்த பிள்ளைகள்கிட்டயே உனக்கு நம்பிக்கை இல்லை. விளையாடாத சம்பத். அப்பாவுக்கு தெரியாமல் உங்ககிட்ட பணம் தாராளமாக தரேன். பணம் போனாலும் போகிறது. அவளை அங்கேயே நிறுத்திட்டு வா. ஒன்னால தான் அப்பாவையும் சமாளிச்சுண்டு சாமர்த்தியமாக காரியத்தை முடிக்கவும் முடியும். அவளுக்காக அந்த பணத்தை கொடுத்து அவள்கிட்டயே அவளை தள்ளிட்டு வந்துரு. நீ கொடுக்கறத கொடு. அங்கே அந்த ஜனங்க பேராசையோட மேலே கேட்டால் கடன் சொல்லிட்டு வரேன். அப்பாவுக்கு தெரியாமல் தான் நீ அப்புறம் அனுப்பு. அந்த மாதிரி எதையாவது செஞ்சு என் கழுத்துக்கு கத்தியை கொண்டு வராத. அம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற? தடித்தடியாக 3 ஆம்பளை நாங்கள் இருக்கோம். இன்ஜினியர்கள் சிமெண்ட் மணலை கொட்டுறா மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொட்டுவான் உன் செல்ல பிள்ளை. கேசவன் அப்பா பர்ஸில் தேட்டை போட்டே உனக்கு கொடுத்துருவான். பெருந்தேவியின் முகம் வாடியது. சம்பத், நீ ரொம்ப நல்லவன் தான். ஆனால் உனக்கு கையிருக்கா போலே வாயும் அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட கேட்டுக்க வேண்டியதுதான். எந்த வேலையும் முடிச்சு தர. சாரிம்மா, பணத்தை கொடு. நான் போய் களத்தில் குதிக்கிறேன். அப்பா பின்வாங்கின்னு வந்துடுவார். அப்பாவுக்கு தெரிந்து சம்பத்தும் அவருக்கு தெரியாமல் கணிசமான தொகையாக அவனிடம் பணமும் பயணம் புறப்பட்டாகிவிட்டது. மாயவரத்தின் அருகே இருந்த அந்த குக்கிராமத்துக்கு போய் சேரும் வரையில் சம்பத் அந்த பெண்ணை வரவிடாமல் செய்வதிலேயே குறியாக இருந்தான். ஆனால் நடந்ததோ வேறு. அந்த பெண் பத்மாவை பார்த்ததும் சம்பத் அசந்து நின்று விட்டான். இந்த வறுமையின் உடும்பு பிடியிலும் இந்த பெண்ணுக்கு இத்தகையான கம்பீரமான தெய்வீகமான இந்த வனப்பு எங்கிருந்து வந்தது? சௌமியநாராயணன் அவளை பார்த்ததும் என்றோ இறந்து போன தன் தங்கையின் பெயரை வேதா வேதா என்று குரலை விட்டு புலம்ப ஆரம்பித்தார். பத்மா தனிமையில் தன் மாமாவிடம் எல்லா விவரங்களையும் சம்பத் அருகில் இருக்கும்போதே சொன்னாள். அவளது தந்தை நரசிம்மன் படுக்கையாக இருக்கும்போதே அந்த மாற்றாந்தாயின் அண்ணன் வந்துவிட்டான். அப்பன் தலை உருண்டதும் பெண்ணை பாம்பேக்கு அழைத்து சென்று விற்றுவிடுவதாக ஏற்பாடு செய்திருந்தான். நரசிம்மன் அரை உணர்வாக இருந்த நிலையிலும் அவர்கள் பேசியதிலிருந்து நிலைமையின் பயங்கரத்தை உணர்ந்து பத்மாவை கொண்டே ரகசியமாக சென்னைக்கு கடிதம் எழுதிவிட்டார். பக்கத்து வீட்டு நண்பரிடமும் தன் சாவு விஷயத்தை உடனடியாக தந்தி மூலம் சௌமியநாராயணனுக்கு தெரிவிக்கும்படியாக கூறியிருந்தார். கடைசியில் சம்பத் கொண்டு வந்த பணம் அந்த அயோக்கியர்கள் இருவரிடம் இருந்தும் பத்மாவை மீட்க மிகவும் உதவியது. தன் மகன் புத்திசாலித்தனமாக பணம் கொண்டு வந்ததை பற்றி அவனது முன் யோசனையை சௌமியநாராயணன் மிகவும் பாராட்டினார். ஆனால் பெருந்தேவி சம்பத்தை ஏசினாள், திட்டினாள், புலம்பினாள். சம்பத் முதலில் பொறுமையை கடைபிடித்து வாயை திறக்காது இருந்தான். பின்னர் மெல்ல மெல்ல பத்மாவுக்கு நேரவிருந்த ஆபத்தையும் அவள் அனுப்பிய பணம் அந்த சமயத்தில் மிகவும் உதவியாக இருந்ததையும் விளக்கினான். உலகத்தில் இப்படியும் ஒரு அக்கிரமம் நடக்கிறதா என்று அந்த தாய் உள்ளம் துடித்தது. பின்னர் நிலைமை சரியாகிவிட்டது. பத்மா சூட்டிக்கையான பெண். அந்த வீட்டில் தன் இடம் எது என்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையுடன் பழகினாள். 2 நாட்களில் பெருந்தேவியை முழுமையாக கவர்ந்து விட்டாள். சாரங்கன் பத்மாவை திரும்பி கூட பார்ப்பதில்லை. சம்பத் அவசியமான சமயங்களில் மட்டும் பேசுவான். கேசவன் தான் அவளை சுற்றி சுற்றி வந்து குழைவான்.
பத்மாவும் கேசவனும் ஏறக்குறைய சமவயது என்பதால் பெருந்தேவி அதை பெரிதாக நினைக்கவில்லை. வழக்கம் போல் சம்பத் தன் தந்தையுடன் ஒரு நாள் மாலையில் உபன்யாசத்துக்கு சென்றான். அவர் பின்னால் உட்கார்ந்து அவ்வப்போது பாசுரங்கள் சொல்லும் போதும் ஸ்லோகங்கள் சொல்லும் போதும் கணீரென்று உரத்த குரலில் அவருடன் சேர்ந்து சொன்னான். அன்று அவர் காவியங்களில் உத்தம புதல்வர்கள் தங்கள் தந்தைக்காக செய்த தியாகங்களை பற்றி விவரித்து கொண்டிருந்தார். சுனச்சேபன் என்னும் ஒரு அந்தண வாலிபனின் கதையையும் சொன்னார். இதுவரையில் அந்த கதையை தந்தை கூற கேட்டிராத சம்பத்திற்கு அது புதிதாக இருந்ததால் அவனே ஆர்வத்துடன் அந்த கதையை கேட்க ஆரம்பித்தான். தன் நாட்டில் பஞ்சம் அதிகமாகவே ஒரு அரசன் விஸ்வாமித்திரரின் கூற்றுப்படி யாகம் ஒன்றை செய்தான். அந்த யாகம் முழுமையடைய நரபலி கொடுப்பது முக்கியமாக இருந்தது. தானாகவே முன்வந்து நரபலிக்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஒருவனே அதற்கு தகுதியாவான். பதிலுக்கு அவனுடைய எடைக்கு சரியான எடை பொன் அளவிட்டு அரசன் தருவான் என்று பறை அறிவித்தனர். வறுமையில் அவதிப்பட்ட ஒரு அந்தண தம்பதி அதே ஊரில் தங்களது 3 புதல்வர்களோடு வாழ்ந்து வந்தனர். ராஜசேவர்கள் மற்ற வீடுகளில் கேட்டது போல் அந்த வீட்டிலும் கேட்டனர். அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கப் போகும் பொன்னின் மேல் ஆசைதான். ஆனால் யாரை கொடுப்பது பிரச்சனை எழுந்தது. அந்த வீட்டு தலைவனான பிராமணன் கூறினான், எனக்கு பிரியமான என் மூத்த பிள்ளையை பலியாக எப்படி கொடுப்பேன்? அவன்தான் எனக்கு கொள்ளி போடுவான். அவனுடைய மனைவியோ தன் கடைசி பிள்ளையின் மேல் உயிரையே வைத்திருப்பதாகவும் அதனால் உயிர் பலியாக அவனை அனுப்ப முடியாது என்றும் உறுதியாக கூறிவிட்டாள். சுனச்சேபன் என்னும் பெயர் கொண்ட அந்த நடுப்பிள்ளை நிலைமையை புரிந்து கொண்டான். என்னால் இந்த குடும்பத்தோட தரித்திரம் நீங்க போகிறது என்பதே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாட்டின் பஞ்சமும் நீங்கும், நானே பலியா வரேன் என்று கூறி சிரித்துக்கொண்டே ராஜசேவர்களுடன் யாகம் நடத்தும் இடத்துக்கு சென்றான். சம்பத்திற்கு முகம் சிவந்தது. அவனுக்கு ஏதோ புரிந்துவிட்டது போன்று உடலில் ஒரு வேகம் எழுந்தது. அந்த குடும்பத்தின் சுனச்சேபன் அவன்தான். இத்தனை நாட்களாக செயலில் காட்டினார்கள். இன்று அப்பாவை வாயை விட்டு சொல்லிவிட்டார். சம்பத் இடத்தை விட்டு எழுந்தான். தன்னை மறந்தான். அப்பாவை, அவர் உபன்யாசத்தை எல்லாமே மறந்துவிட்டு அந்த ஹாலை விட்டு வெளியேறினான். வீட்டை நோக்கி வேகமாக நடந்தான். ஹாலில் மூடியிருந்த கதவை தடால் என்று திறந்து உள்ளே நுழைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சியினால் அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அவனுடைய பழைய அதிர்ச்சியை விரட்டியது. பத்மா கேசவனின் கைகளில் சிக்கி தன்னை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்தாள். சம்பத் வந்ததும் கேசவன் அவளை உதறிவிட்டான். பத்மா ஓடி வந்து சம்பத்தின் கழுத்தை கட்டி கொண்டு கதறினாள். சம்பத், சம்பத், என்னை காப்பாத்துங்க. அவளை தோளில் தட்டி கொடுத்து ஒரு புறமாக உட்கார வைத்தான். பழைய சம்பவங்களினால் ஏற்பட்ட கசப்பு, இன்று ஏற்பட்ட கொதிப்பு, இப்போது பார்த்த காட்சியினால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமாக சேர்ந்து அவனை வெறியனாகவே மாற்றிவிட்டது. கேசவனை தாறுமாறாக அடிக்க ஆரம்பித்தான். கேசவனே இதை எதிர்பார்க்கவில்லை. பத்மா சமயத்தில் போய் சம்பத்தை பிடித்து தள்ளினாள். உங்களுக்கு என்ன ஆச்சு? கேசவன் சோஃபாவில் சுருண்டு படுத்து விட்டான். அதே சமயத்தில் பெருந்தேவி பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தாள். சம்பத் அவள் மேல் பாய்ந்தான். எங்க தொலைஞ்சு போன? நீ சொன்னதுதான் கடைசியில் நடந்தது. இன்னைக்கு நடந்த உன் பிள்ளையோட திருவிளையாடலையும் வழக்கம் போல என் மேலே சுமத்திடு. முடிஞ்சா அந்த பொண்ணை நல்லபடியாக எவனையாவது பார்த்து கட்டிவே. இல்லை அவள் சித்திக்கிட்டே அனுப்புங்க. இங்கே சீரழியறத அங்கேயே சீரழியட்டும். சம்பத் அதே வேகத்தில் தன் புத்தகங்களையும் உடைகளையும் சூட்கேஸ் ஒன்றில் திணித்து கொண்டான். நீ எங்கடா புறப்பட்ட? பெருந்தேவி உண்மையான திகிலுடன் கேட்டாள். இந்த வீட்டு சுனச்சேவனும் புறப்பட்டுட்டான். பலிகளுக்கு இல்லை, சுதந்திரமாக போகிறேன். இனிமேலும் இங்கேருந்து அவதிப்பட நான் ஒன்றும் இழிச்சவாயம் இல்லை. புருஷனும் மனைவியுமா உங்கள் அன்பு செல்வங்களை கொஞ்சி கொலாவுங்க. சம்பத், மாமா வந்ததும் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். பத்மா பின்னாலேயே வீதி வரையில் கெஞ்சி வந்ததை கூட சட்டை செய்யாமல் சம்பத் போய்விட்டான். அவனுடைய நெருங்கிய நண்பனான ஜெயசீலனுடன் லாட்ஜில் தங்கினான். ஒரு பதிப்பகத்தில் விற்பனை பிரிவில் வேலைக்கு அமர்ந்தான். 1-2 மாதங்களில் கல்லூரி படிப்பு முடிவதால் தன் படிப்பையும் நிறுத்தாது தன் மனதையும் அதில் செலுத்தினான். சுனச்சேபன் கதையை அவனால் மறக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, மாலை போன்று துவண்டு அவனது மார்பினில் வந்து விழுந்த அந்த பூங்குவியலை அடிக்கடி நினைத்து தன்னை மறந்து நின்றான். அவன் மட்டும் வெறுப்போடு அன்று காலட்சேபத்திலிருந்து அன்று வந்திராவிட்டால் அந்த பெண்ணின் கதி என்னவாயிருக்கும் என்ற கேள்வியும் அவன் உள்ளத்தில் அடிக்கடி எழுந்தது. ஜெயசீலன் ஒரு புதிய செய்தியை 1 வாரத்துக்குள் கொண்டு வந்தான். பத்மா சம்பத்தின் இடத்தில் உட்கார்ந்து தன் மாமாவுக்கு உதவியாக பாடுகிறாளாம். ஒரு நாள் சம்பத் பதிப்பகம் விஷயமாக வெளியூர் ஏஜென்ட்டுகளுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். மறந்து போன சுமைங்கிற நாவல் ஸ்டாக் இருக்கா என்று ஒரு பெண் குரல் கேட்டதும் சம்பத் நிமிர்ந்து பார்க்காமல் பதில் கூறினான். எங்கள் நாவல் விற்கிற வழக்கம்ல வெறும் பக்தி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தான் விற்கிறோம். என்ன பக்தி? பித்ரு பக்தியா, குரு பக்தியா? குரலில் ஒலித்த கிண்டலினால் துணுக்குற்று அவன் நிமிர்ந்து பார்த்தான். பத்மாதான் எதிரில் நின்று கொண்டிருந்தாள். இங்கேங்க வந்த?
அங்கே ஏன் வரலன்னு கேட்க வந்தேன். அந்த இடத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சம்பந்தப்பட்ட உறவு மனுஷர்கள் இருக்காப்புல இருக்கே, நீ போய் உறவு கொண்டாடு. இத்தனை நாளாக அப்பாவோட உபன்யாசத்துக்கு போய் என்ன சாதிச்சிங்க? விஷய ஞானம் துளி கூட உங்களுக்கு இல்லை. இப்போ மேடம் போய் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்காப்புல இருக்கு. ஆமாம், ஒரு சந்தேகத்துக்கு மாமாவால் பதில் சொல்ல முடியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையான்னு கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். சம்பத் விழித்தான். சுனச்சேவனின் ஒரிஜினல் சுபச்சேவனோட அண்ணாவோட பேர் என்ன? பத்மா நமுட்டு சிரிப்புடன் கேட்டாள். யாருக்கு தெரியும்? போகிறது. அவன் தம்பி பேராவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்ச பிள்ளைகளின் பெயர்கள் யாருக்கும் தெரியல. சுனச்சேபன் பேர் மட்டும் எவ்வளோ பிரபலமாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன சொல்லுங்க, சுனச்சேபன் கிரேட் தான். ஏய், இங்கேருந்து நீ போகமாட்ட. அடடா, நான் புராண காலத்து சுனச்சேபனை சொல்லலை, எதிர நிற்கிற சுனச்சேபனை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ரெட் கார்பெட் விரித்து பூரண கும்பத்தோடு காத்துட்டுருக்கோம். எப்போ வரீங்க? பரவாயில்ல, ஏதோ பொன் பாவம் வேண்டாம், சாக்கடையில் விழாமல் காப்பாற்றுவோன்னு ஒரு நிழல் உனக்கு கொடுத்ததே நாங்கள் தான். இப்போ நீ அங்கே வர சொல்கிறியா? நிலைமை எப்படி மாறி இருக்கு? நானே ஒருத்தருக்கு நிழலாக மாறி வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இருக்க ஒரு நிழலை காண்பிச்ச நீங்கள் வந்தால் தான் என்னுடைய அந்த ஆசையும் நிறைவேற முடியும். பத்மா, நிஜமாவா சொல்கிற? அவள் வெட்கத்துடன் முகம் சிவக்க கூறினாள். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கீழே மாமா வந்திருக்கார், நீங்களே கேளுங்க. என்னது, அப்பா வந்திருக்காரா? சம்பத் பதற்றத்துடன் மேஜையை சுற்றி கொண்டு வெளியே வந்தான். இந்த சுழல் மாடிப்படியில் ஏறுறது அவரால் முடியாத காரியம்னு கீழே உட்கார்ந்துருக்கார். நான் உங்களை அழைச்சின்னு வந்தேன். பத்மா பின்தொடர சம்பத் கீழே இறங்கினான். தந்தையின் முன்பு நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தான். தீர்க்காயுசா இருப்பா, நீ என்னை பார்க்க வருவேன்னு நினச்சேன். உனக்கு நேரம் இல்லை போல இருக்கு. அது இல்லைப்பா, அன்னைக்கு பாதி கதையில் எழுந்து வந்துட்டேன். மீதி கதையை சொல்லி முடிக்கலான்னு இங்கே வந்தேன். கேளு சொல்கிறேன். சுனச்சேபனை பலி கொடுக்குற சமயம் உனக்கு என்ன வேணும் கேளு தரேன்னு விஸ்வாமித்திரர் கேட்டார். சுனச்சேபன் சிரிச்சான். இந்த பலிகளத்துக்கு என்னை அனுப்பிச்சது என் மாதா பிதா குரு. நீங்கள் கொடுத்து பலியை தெய்வமே வாங்க போகிறது. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறது உண்டு. குறைகளை அரசன்ட்ட சொன்னால் தீர்த்து வைக்கப்படும்னு சொல்கிறது உண்டு. இந்த பலியே அரசனுக்காக, அவனுடைய ராஜ்யத்துக்காகத்தான் செய்யப்படுது. நான் யார்கிட்டையும் எந்த விதமான உதவியும் இந்த நிலையில் கேட்கறதுன்னு தான் எனக்கு புரியல என்று சொன்னான். குருவும் அரசனும் அவனது பேச்சில் உள்ள உண்மையை மறந்து மனது இறங்கி அவனை உயிருடன் அனுப்பினார்கள். பலி இல்லாமலேயே யாகத்தை செய்து முடித்தார்கள். தெய்வமும் அதை ஏற்றுண்டு நாட்டுக்கு சுபிட்சத்தை கொடுத்தது. அப்பா, இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னு கேட்குறியா? சுனச்சேபனோட நாவன்மையினால் அவன் உயிர் பழைச்சு வந்தான். மூத்த பிள்ளையோ கடைசி பிள்ளையோ அவனுக்கு பதிலாக போயிருந்தா நரபலி முடிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சுதான் அம்மாவும் அப்பாவும் எதையோ ஒரு சாக்கு சொல்லி அந்த பிள்ளைகளை நிறுத்தி வச்சுட்டா. சுனச்சேபன் சாட்டுன்னு என்ன அவங்க நினைக்கல. அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. சம்பத், சாரங்கன் தன்னை பற்றியே நினச்சின்னு வாழ்ந்துட்டு இருக்கான். அது அவ்வளவா நல்லதில்லை. அதனால் அவன் எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்பட்டதுண்டு. கேசவன் மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்குங்கிறத கூட நினச்சி பார்க்காதவன். அது அவனையே பாதிக்கும். உங்கள் அம்மா ஒன்றும் தெரியாதவ. அவன் குத்தங்களை மறைச்சு அவனை இன்னும் படுகுழியில் தள்ளின்னு இருக்கா. அவங்க 2 பேரையும் பற்றி நாங்கள் கவலைப்பட்ட அதே சமயத்தில் உன்னால் எங்களுக்கு ஏற்பட்ட நிம்மதியும் பெருமையும் தான் எங்களுக்கு நடமாட தெம்பும் பலமும் கொடுத்தது. இப்போ என்னால் தான் உங்களுக்கு கவலையும் வேதனையும் அதிகமாயிட்டு போகிறது. 2 மாதங்களுக்கு முன்னே சாரங்கனுக்கு ஒரு ஜாதகம் வந்தது, உனக்கு நினைவு இருக்கும். அந்த வரனே நிச்சயமாயிருக்கு. பத்மா வாசலில் ஆட்டோ ரிக்ஷா நிற்கிறதே, ரொம்ப நேரமாக கத்துவான். நான் புறப்பட்டுட்டேன்னு போய் சொல்லு. பத்மா வாசற்பக்கம் சென்றாள். சம்பத், இந்த பொண்ணுக்கு ஐஸ்வர்யம் எதுவும் சுத்தமாக கிடையாது, ஆனால் குணம் நிறைஞ்சிருக்கு. எந்த ஐஸ்வர்யமும் அந்த குணத்துக்கு ஈடாகாது. இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொன்னால் நீ தப்பாக நினைப்பியா? அப்பா, உங்கள் பிள்ளைகளில் எனக்கு மட்டும்தான் தங்க ஆசீர்வாதம் கிடைச்சதா நினச்சி நான் பெருமைப்படுவேன். மெல்ல எழுந்த சௌமிய நாராயணன் சம்பத்தின் தலையை வாஞ்சையுடன் தடவினார். அதே சமயம் உள்ளே நுழைந்த பத்மா தனது உள்ளத்தில் எழுந்த பூரிப்பை இனிமையான புன்னகையின் மூலம் வெளிப்படுத்தினாள்.